எமை அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல. இப்போ உடம்பு எருமை, எமை யாரு? எமை யாரியா? உங்கள் மனம். எமை யாரு? உங்கள். இப்போ எருது உங்கள் உடம்பு, அப்போ உங்கள் மனம் யாரு? சிவன். அப்போ மனதுக்கு இன்னொரு பேர் யமன் அல்லது சிவன். இப்போ மனதை யமனா வச்சுக்கிறியா சிவனா வச்சுக்கிறியான்னு யார் தான் யோசிக்கணும்? இயல்புக்கு இன்னொரு பேர் யமன். இயல்புக்கு ஒரு இன்னொரு பேர் என்ன? யமன். ஒன்று சிவன், ஒன்று யமன். அது எதிர்ப்பதமாக இருந்தா எனக்கு என்ன புரியுதுன்னா, என்னுடைய இயல்பு புரியுது. நான் யார் அப்படின்னு எனக்கு இயல்பு புரியுது. இயல்பு புரிஞ்சா அவன் பேர் என்ன? யமன். ஈ யா மா என். ஈயும் யாவும் சேர்த்து யமன் போடலாம் தானே. புரியாதவன் போட்டான் யமன்னு, புரிஞ்சவனா தான் வச்சுக்கிறான். இப்போது யோக சாதனைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எதிரானா இயமம் அப்படின்னு. இயல்பை புரிந்து கொள். யாரோட இயல்பை? மனம். இப்போது என்னாச்சு? சிவனா யமனான்னா இயல்பை புரிந்து கொண்டால் எத்ததும் சிவனா இல்லை, நீயே சிவனா எல்லாம். மனம்தான் சிவன், உவமையாக இல்லை. எது உண்மையோ, எது கடவுளோ, எது சரியோ அதை கூட போய் சேர்ந்துடலாம். அதான் யோகம். யோகம்னா என்ன? யூனிட்டி வித்து காட். கடவுளை கூட போய் சேர்ந்துருது. கடவுள் எங்கேயோ வேற்று கிரகத்துலலாம் இல்லை. நாங்கள் ராக்கெட் விட்டு பார்த்தோம் கடவுளை காணோம், புக்கை எடுத்து பார்த்தோம் கடவுளை காணோன்னுங்கிறான் பைத்தியக்காரன். இதையும் துடிக்க வச்சுருக்கிறதே காரணம் என்ன தான்? எருமாட்டு மேலே இருப்பார், கொம்பு முளைச்சிருக்கோம். கொம்பியா முளைச்சிருச்சு என்ன ஆனோம்? நாங்கள் மூளை யூஸ் பண்ண மாட்டோம், கொம்பை தான் யூஸ் பண்ணுவோம். எதை யூஸ் பண்ண மாட்டான்? மூளையெல்லாம். இப்போ ஏதோ ஒரு மதவாதியை போய் திட்டுறோம் போகிறோன்னு வச்சிங்க, அவன் மூளை யூஸ் பண்ண மாட்டான். என்ன தான் யூஸ் பண்ணுவான்? மூளையிலேருந்து வந்தது இல்லை கொம்பு. கத்தி, கபடா, வார்த்தை, சட்டம், இதெல்லாம் என்ன தான்? கொம்புங்க தான். இப்போ யமன்களுக்கு என்ன இருக்கான்? ஏன் கொம்பு இருக்குதே? மனித சமூகமே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இயல்பே புரிஞ்சுக்காம ஆயிட்டானுங்க. ஆனால் யோக சாதனை செஞ்ச ஒரு மனிதன் சொல்லிட்டு போயிடறான். ஒரு மனிதன் இல்லை, நிறைய பேர் இதை ஒரு லிஸ்ட்டாகவே போட்டுக்கிறானுங்க. 8 ஸ்டெப்புக்குதுரா. இயமம், நியமம், எண்ணில்லாத ஆதனம், பிரணாயாமம், பிரத்யாலங்காரம், தாரணை, தியானம். நல்லா மனப்பாடம் பண்ணிட்டுக்கிறான் நிறைய பேர். ஆனால் என்னான்னே புரிஞ்சிக்காம. அப்போ இயல்பே முதல் ஸ்டெப்பே வைக்காத ஒருத்தன் எங்கேருந்து யோக சாதனை போய் அடைய முடியும்? நீங்கள் எருமாடாக இருந்தால் தயவுசெய்து என்ன பண்ணுறீங்க? இப்போவே மாறுதுங்க. கொட்டச்ச மாடாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அது மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் விழிப்பு ஏற்பட்டு, ஆமாம் போல் இருந்தாலும் சொல்கிறது ஏதோ இருக்குதுன்னா மரியாதையாக வந்துடுங்க. என்ன பண்ணுவேன் நான்? அப்புறம் ப்ரெசன்ட் பண்ணி இந்த கருத்து மயிறு மட்டையெல்லாம் என்னென்ன நடக்குதுன்றதெல்லாம் சொல்லி, உங்கள் சுயம் ஏன் அப்படி கெட்டு போயிடுச்சு, ஊக்கமாக நீங்கள் ஏன் நிமிந்து நிலை, நீங்கள் ஏன் பார்த்து பழகலை, நீங்கள் ஏன் ஆனந்தமாக இல்லைன்னு சொல்லி, காலம்னா என்னன்னு சொல்லி உங்கள் கையிலையும் கொடுத்து என்ன பண்ணலாம்? சரியா? கடவுள் உண்டு, கடவுளை கூட சேர்றதும் உண்டு, சாவு இல்லாத ஒரு வாழ்க்கை உண்டு, சமாதி சாதிக்கிறது உண்டு, பிரிவேற்ற ஒரு நிலை உண்டு. அதுக்கு நீங்கள் எந்த ரொம்ப மெனக்கெட்டு கஷ்டத்தெல்லாம் பட வேணாம். உங்களை கொண்டாடணும், உங்களை மதிக்கணும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். உங்களை மதிக்கலைன்னா நீங்கள் பாவம் தான். இந்து மதத்தில் அற்புதமான கதைகள் சொல்லி மனிதநேயத்தை வளர்த்திருக்கிறார்கள். அந்த வகையில் யமன் என்கின்ற ஒன்றை தத்துவார்த்தமாக புரிந்து கொள்ளும் சந்தர்ப்பத்தை நான் இந்த காணொளியில் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். மற்றபடி இதை தத்துவார்த்தமான விஷயங்களை வைத்து மனிதர்களை ஏமாற்றவும் செய்திருக்கிறார்கள். கொஞ்சம் கவனமாக இருங்கள், உண்மையை புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையை கொண்டாடுங்கள், இன்பற்று இருங்கள். யமன் உங்களை சந்திப்பதே இல்லை, நீங்கள் சிவனோடு ஐக்கியமாகலாம். மனசை சிவனாகி, சிவன் எல்லாருக்குமானவன். சிவன் வெற்றிடம் யாருக்கு வாய்ப்பு கொடுக்குது? மனிதன் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்? என்கிட்ட யார் பேசலாம்? நான் யாரை நல்லா இருக்குன்னு நினைக்கலாம்? நீங்களும் அப்படி தான். நான் இன்னும் அதான் சிவனாவர்த்து. சிவனாவர்த்துனா என்ன? நான் எல்லாருக்கும் உதவியாக இருப்பேன், எல்லாரு கூடவும் பேசுவேன், எல்லாருக்கும் சந்தர்ப்பம் தருவேன், யார் பேசினாலும் அவங்க பேச்சுக்கு செவி மடிப்பேன். தப்பாக இருந்தால் தப்புன்னு அவங்கக்கிட்டேயே சொல்லுவேன், சரிண்ணா சரின்னும் சொல்லுவேன், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவேன், வேணும்னா வேணும்னுவேன், வானான்னுவேன். யார் வாழ்க்கையில் நானாக போய் தலையிட மாட்டேன், வம்பு தும்புக்கு
போக மாட்டேன். யார் நினைக்கினா? நீங்கள் நினைத்தால் சிவன் வருவார், நீங்கள் சமாதி அடையணும். சிவயோகி வழங்கும் யமன். வணக்கம். வாரம் ஒரு தலைப்பு. இந்த வாரம் யமன். கேள்விப்பட்டிருக்கீங்களா யமன்ட்டு? யாருன்னா கேள்விப்படாமல் இருப்பாங்க யமன்னு? ஆமாம், யமனுக்கு பொண்டாட்டி பேர் ஐயோ. யமனுக்கு பொண்டாட்டி இருந்தாங்கல்ல, அவங்க பேர் ஐயோ. ஐயோ அப்படின்னு கூப்பிட்டா யமன் வந்துடுவான். இல்லை, உண்மையிலேயே அவங்க பேர் வந்து ஐயோ. ஐயோன்னா யார் வந்துடுவாங்க? யமன் வந்துடுவாங்க. கேள்விப்பட்டீங்களா யமனுக்கு பொண்டாட்டி பேர் ஐயோன்ட்டு? சில பேர் கிராமத்துங்களில் தான், நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போது வந்து பொதுவாக நம்ம வந்து சாமிங்க, தெய்வங்க இது மாதிரிலாம் நிறைய ஏற்பாடு பண்ணி அவங்க ஜோடியாக வர வச்சுருப்போம். தனியாரெலாம் யாரையும் விட்றதே கிடையாது. பிரம்மா ஒன்று, அவங்களுக்கு ஒரு பொண்டாட்டி. சிவன் அவருக்கு ஒரு பொண்டாட்டி. விஷ்ணு அவருக்கு ஒரு பொண்டாட்டி. விஷ்ணுக்கு ஒரு பொண்டாட்டியா? விஷ்ணுக்கு எத்தனை பொண்டாட்டியே? இப்போ பிரச்சனையே இருக்கக்கூடாதுக்காக விஷ்ணு நிறைய அவதாரம் எடுத்தார். ஒரு அவதாரத்தில் ஒரு பொண்டாட்டி, ஒரு அவதாரத்தில் 1000 பொண்டாட்டி, ஒரு அவதாரத்தில் 2வது பொண்டாட்டி, ஒரு அவதாரத்தில் இவர் சிவன்கிட்ட போய் படுத்து ஒரு பிள்ளையை பேத்து கொடுத்துட்டு வந்துட்டார். படுத்தோ நின்னோ கையில் கொடுத்தோ அதோ தெரில எனக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அந்த சீலாம் நம்ம தான் இல்லை. சார், நீங்கள் யமனை பேச போகிறீங்கன்னா யமனுக்கு பொண்டாட்டி ஐயோ. ஏன்னா ஆளாளுக்கு ஒரு பொண்டாட்டியோட தான் இங்கே என்ன பண்ணிக்கிறாங்க தெய்வங்களே. ஆண்டவனே ஆனாலும் எப்படி கிடையாதான்? அவனியெல்லாம் போற்றும் ஆண்டவன் ஆகினும் தனிமையிலே. யாரும் என்ன பண்ணுறதில்ல, தனியாக விடுறதே இல்லை. நல்லா பார்த்துங்க, ஆம்பளைக்கு தான் பொண்டாட்டி, பொண்டாட்டிக்கு புருஷன் கிடையாது. அப்படி சொல்லி கேள்விப்பட்டீங்க? அப்படிலாம் சொல்கிறதில்ல. ஆனால் சில பேர் அப்படியே இருக்கிறாங்க. அலைமகள், கலைமகள், மலைமகள். அலைமகளுக்கு வீட்டுக்கார் இவர், கலைமகளுக்கு வீட்டுக்கார் இவர், அப்படிலாம் சொல்லி மேலே போட்டியெல்லாம் வச்சு இதில் எந்த மகள் சிறந்தவன்லாம், கல்வியா செல்வமா வீரமா பாட்டெலாம் கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். அப்போ யமன் யார், எப்படி இருப்பார் என்ன, அதுக்கு ஒரு டிசைன்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க. யமனுக்கு கொம்பு இருக்கும். யமனுக்கு என்ன இருக்கா? கொம்பு இருக்கும். யமனுக்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இதுக்கு யமனுக்கு ஒருத்தர் இருப்பார், யம தர்ம ராஜா. யமனுங்களுக்கெல்லாம் ஒருத்தர் ராஜா இருப்பார். அப்போ யமன்னா ஒருத்தன் கிடையாது, நிறைய பேர். பார்த்துக்கிங்களா? அப்போ ஊரில் நிறைய யமங்கிறான். ஊரில் இருக்கிறான்னா மேலே இருக்கிறான்னா யம தூதர்கள். நிறைய மதங்கள் வந்து அதில் வந்து பஞ்சம் வச்சதே கிடையாது. ஒருத்தன் வந்து கடவுளுக்கு சேவகம் பண்ணியிருந்துக்கிறான், எதிரி ஆகிட்டு இருக்கிறான், கீழே வந்து சாத்தானா மாட்டுக்கிறான். அவனுக்கு பேர் கேப்ரியல். அவன் தான் பாம்பா இருந்து வந்தான். இப்படிலாம் கதை சொல்லி வச்சுருப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? மேலே அப்படியே தேவ தூதர்கள்லாம் இருந்தாங்க. நிறைய கதையாக சொல்லி நம்மளை என்ன பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா, ஒரு எதிரி ஒருத்தன் இருக்கிறான். சிவனுக்கு ஆப்போசிட்டு யமன். எப்பவுமே நம்ம எதிர்ப்பதம் ஒன்று இருக்கணும். நல்லது கெட்டது, சரி தவறு, அப்படி தானே? ஆம்பளை எதிர்ப்பதமா? எதிர்ப்பதம் வந்தால் ஏன்டா சேர்ந்து வாழ்றீங்க? அப்படி தானே? நல்லது கெட்டது ஒன்றா இருக்குமா? இருக்காது. சரி தவறு ஒன்றா இருக்குமா? இருக்காது. சரி தனியாக இருக்கும், தவறு தனியாக, ரெண்டு சேருமா? சேர. ஆமாம், ஆம்பளை சரி, ஆம்பளைக்கு எதிர்ப்பதும் பொம்பளைன்னா அது எப்படி சேர்ந்துக்கிறாங்க? கேட்க மாட்டீங்க, கேட்பீங்க? அது எப்படியோ, ஆனால் எதிர்பார்த்தோன்னா இது ஆண் பால், அது ஆணுக்கு பால் இருக்கான். கமலஹாசன் கொம்பில் கறந்துருக்கும்போது தான் எனக்கு ஒரே சோதனையாக இருக்கு. ஒரு ஆண் பால் இவருக்கு தெரிஞ்சிட்டு இருக்குது போல். என்ன எல்லாம் மடியில் தான் கறப்பாங்க, நான் எங்கே கறந்தேன்? கொம்புலையும் கொஞ்சம் கறந்தேன். ஆண் பால் இருக்கான். பசு பெண் பால் கொடுக்கும், அப்படி தானே? அம்மா பெண் பால் கொடுத்தாங்க, பால் ஊட்டிங்க எல்லாமே பெண்ணாக தான் இருக்கும். ஆம்பளை யாருன்னா கொடுக்கும்? ஆமாம், எப்படி ஆண் பால் ஆச்சு? தெரியல, ஏதோ ஞானம் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை, அப்படி தானே? சார், யமன் பேசுகிறீங்க. சிவனுக்கு எதிர்ப்பதே யமன் கிடையாது. யமன் தான். யமன் தான். அதுக்கு எதிர்ப்பதம் கிடையாது. ஆணுக்கு எதிர்ப்பதம் பெண் கிடையாது. ஆண் பால், பெண் பால். ஏன் பால்னா பால் இனம், இனத்துக்கு பேர் பால்னு வச்சுக்கிறாங்க. நீங்கள் கறக்கிற பால் நினச்சிக்க போகிறீங்க. கறக்கிற பால் வேறு,
கதையில் எதிர பால் வேறு. ஒரு வார்த்தை பல பல பொருள் தரும், அப்படி தானே? நல்லவன் அப்படின்னு பேர் வச்சுன்னு கெட்டவனாக இருக்கக்கூடாது இருக்கலாமா? ஜட்ஜிக்கிட்ட போய், சார் அவன் தான் நல்லவன், என்னை கொலை பண்ணிட்டான். அவன் தான் நல்லவன் எப்படா கொலை பண்ண ஜட்ஜி? சார் அவன் பேர் நல்லவன் சார், ஆனால் கொலை பண்ணிட்டான். நல்லவன் கொலை பண்ண மாட்டான்யா, அப்போ பேரை மாற்றுங்க. இல்லை சார் அவன் பேர் மாற்ற முடியாது, கெசட்டில் எல்லாத்துலேயும் பேர் தான் ஒன்றா இருந்தால் என்ன தான் அவன் பேர், நல்லவன் தான் ஆனால் கொலை பண்ணிட்டான். ஜட்ஜி கன்ஃபியூஸ் ஆகிடுவான். ஏன்? அவனுக்கு என்ன தான் தெரியும் நல்லவன்னா? நல்லவன் கொலை பண்ணுவானா பண்ண மாட்டானா? நல்லா பேர் நல்லவன் சொல்கிறேன், பண்ண மாட்டான் நீங்களும் சொல்கிறீங்க. உங்களெல்லாம் ஜட்ஜாக குறைச்ச என்ன ஒருத்தியா நிலமை? நல்லவன் ஒரு பேர் உள்ளவன் கொலை பண்ணுவானா பண்ண மாட்டானா? பண்ணுவான்றீங்க. நல்லவன் பேரே அவனுக்கு நல்லவன் இருந்தால் தானே வந்துச்சே. ஆமாம், பேர் தான் நல்ல ஊரில் இருக்கிறவங்க பேர் சொல்லுவாங்க தானே நல்லவன்ட்டு. எப்படி வேணால் பேசிங்க எடுக்கலாம். எப்படின்னா இந்த மாதிரி கிடையாது. இங்கே நான் அந்த மாதிரி பேசுகிற ஆளே கிடையாது. நிறைய பேர் வந்து யூடியூப் ஆன் பண்ணினா பேசுவாங்க. நீங்களும் கேட்டுனிப்பீங்க. கட்சி வரைக்கும் முடிவு வர மாட்டாங்க. பார்த்துக்கிறீங்களா? இப்போ நம்ம இப்போ டென்ஷன் ஆகிட்டு இருப்போம், எம்மன் ஆரம்பிச்சு என்னென்னோ சொல்லுங்கிறானேன்ட்டு. ஏன்னா கண்ணும் கருத்தமாக குறியாச்சு அந்த கடிவாளம் போட்ட மாதிரி அர்த்தம் மட்டும் எடுத்துன்னு போய் பேசுறதுக்கு காத்துங்கிறான் நிறைய பேர். வெளியே போய் என் வீடியோ பார்த்துட்டு நிறைய சாமியாருங்க ஆகிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆனால் அவங்க வேறு மாதிரி நாகரிகமாக பேசுவாங்க. அதையே இப்போ நிறைய பேர் இப்போ அப்படின்னா அவரவர் சாப்பாட்டில் அவரவர் விருப்பம், கடவுள் எங்கேமா வியாபிச்சிருக்குது அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ தான் யார் சொன்னாலும் நான் சொன்னதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறாங்க தாத்தா எல்லாம் முன்னாடி இருந்து ரொம்ப காலமாக சொல்லிடுறாங்க. உணர்றது தான் இங்கே மேட்ரு. சொல்கிறது யாருன்னா, யார் வேணால் எதை வேணாலும் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஆனால் அனுபவிக்கிறதுன்றது நான் எம்மனை புரிஞ்சுன்னு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். எம்மன் எப்படி எழுதுவீங்க? ஏ மேன். ஒரு ஆளை போட்டாக்கா ஏ மேன்னு கூப்பிட்டீங்கன்னா என்ன ஒரு மேனை வந்து ஏ தான் சொல்லி கூப்பிடணும், மென்னு தான் என்னான்னு கூப்பிடணா தி போடணும், தி மென். ஆனால் ஏன் இங்கிலீஷில் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கிறாங்க எம்மன்னா யாருன்ட்டு. பார்த்துக்கிறீங்களா? இன்னும் மோசம் ஒரு ஸ்டெப்லாம் போயிட்டு நான் ஒரு பேர் வாங்கி வச்சுக்கிறேன் எம்மனா என்ன மாதிரி சொல்லுவாங்க. அவனா எம்மனே எம்மன் ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளை போய் பொம்பளை வந்து கட் பண்ணுறாங்க. பயப்படாதீங்க, இதெல்லாம் தப்பான வார்த்தை தானே. உன்னோட ஒன்று ஒத்திசைக்கு போயிருந்தா போயிடுவாங்க. ஒத்தல் அப்படின்றது பேர் தானே ஆகிதே. ஆனால் அப்படிலாம் சொன்னால் ஒத்திப்பீங்க? இவர் அசிங்கமான ஒரு வார்த்தை பேசு, இந்த சாமியாராக டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டுருப்பான். ஃபேமிலியாக பார்த்துக்கிறோம், நம்ம ஆஃப் பண்ணுவோம், குழந்தைங்க கேட்டுருவோன்ட்டு. அதுங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸ் போய் பார்த்து மெதுவாக கற்றுக்கிட்டோம். நம்ம கெடுக்க வேண்டியது இருக்குது. எப்படியும் கெட்டவன் என்ன தான் பண்ண போகிறான்? ஆமாம், கெட்டவன் ஒருபோதும் கொலை பண்ண மாட்டான். ஏன்? அவன் ரொம்ப நல்லவன். என்னடா இப்படி சொல்கிறேன்? ஆமாம், பேர் கெட்டவன் சார், அவன் நல்லவன், அதனால் என்ன பண்ண மாட்டான் அந்த கெட்டவன். கெட்டவனா கொலை பண்ணோம் இல்லை சார், பேர் தான் கெட்டவன், ஆனால் அவன் யார்? ஆமாம், பேர் கெட்டவன் சார், ரொம்ப நல்லவன். நான் கன்ஃபியூஸ் ஆகிடுவான். எம்மனை எப்படி சேர்ந்து என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க? எவ்வளோலாம் அசிங்கப்படுத்த முடியுமோ எம்மனும் அவ்வளோ அசிங்கப்படுத்தி வச்சுருவாங்க. தள்ள கொம்பு இருக்கும். எது மேலே உட்காந்து வருவார்? எருமாட்டு மேலே வருவார். அவர் உட்காந்துக்கிற எருமாடு பல பலன்னு சுத்தமாக இருக்கும். நானும் பார்த்தேன் எருமாடு, அந்த மாதிரி பார்த்தது இல்லை. சாணி பேண்டு சாணியை தேண்டி வாலில் வச்சு மூஞ்செல்லாம் செரிச்சிருக்கோம், 2-3 கோடு வந்துருக்கும், சாக்கலில் வந்து ஏந்து போயிருக்கோம். அது மாதிரி பல பலன்னு அந்த போட்டோவில் இருக்கிற அந்த பளபளப்பாக இருக்கிற ஒரு இது இருக்குதுல்ல எருமாடை நான் பார்த்ததில்லை. நீங்கள் யாரா பார்த்துக்கிறீங்களா? அப்படியே சுத்தமாக இருக்கும்ன்ட்டு. ஒரு டைம் மட்டும் அது மாதிரி பார்த்தேன். எங்கள் ஊரில் ஏரி ஒன்று இருக்குது, கொட்டூர் ஏரி. இப்போ வந்தீங்கன்னா பார்க்கலாம் அங்கே ஏரி. அதில் வாசனம் ஒரு தம்பி, அவங்க வீட்டில் மாடெல்லாம் வச்சுருந்தாங்க. அவன் அந்த மாடை கழுவி எருமாடு கழுவி எடுத்துன்னு வந்தான். அந்த சீன் ஃபோட்டோலாம் எடுத்துப்பார். ஒருவேளை அந்த மாதிரி குளிப்பாட்டி பவுடர்லாம் பூசி எதுக்கு எருமாட்டுக்கு அது மேலே அந்த அளவுக்கு வச்சுருப்பாங்க. பார்த்தீங்களா? சட்டை போட்டிருக்க மாட்டேங்கிறேன். ஏமன் சட்டை போட்டுன்னு பேர். ஏன்னா அந்த படம் வரையும் போது சட்டை போடாத காலத்தில் வரைஞ்சிக்கிறாங்க. இப்போ வரைஞ்சிருந்தா ஏமன் எப்படி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கோட்டே போட்டிருப்பாங்க. தெரிந்தா? அப்போ இதான் என்ன ஏன் மேன் சொல்கிறது தான். நீ கோட்டே போட்டு என்னை எப்படிலாம் தாக்கணும்னு காத்துருந்துக்கிறேன். தெரிந்தா? எப்படா நான் சந்தர்ப்பம் கொடுப்பேன், நீ தானே அந்த எம்மன் அப்படின்ட்டு தானே. இருக்கட்டும், பரவாயில்ல. சட்டை போட்டிருக்க மாட்டாங்க. கிரீடம் வச்சுருக்கோம், கொம்பு இருக்கும், கொம்பு சுற்றி
கீழே வச்சுருக்கோம். கையில் ஒரு ஜாட்டி மாதிரி ஒன்று வச்சுன்னு இருப்பார், பார்த்துக்கிறீங்க? பாசக்கயிறு. பாசக்கயிறு அப்படி போய் இப்படி போய் இப்படி இவ மாதிரி வந்து நிற்கணும், அப்படி தானே? கயிறு தொங்கி தானே இருக்கான் பிடிச்சிருந்தா. நீங்கள் கயிறு எப்படின்னா பிடிச்சி பார்த்துக்கிறீங்களா? இப்படி போய் இப்படி போய் இப்படி நிற்குமா? எப்படி இருக்கா? இதுனா வித்தியாசமான கயிறு அடி போய் இப்படி நிற்கிது. கம்பியில் செஞ்சுட்டு கயிறுன்னுவானுங்க. இங்கே கூட பாருங்கள், ஒரு சாமி ஒன்று நின்று இது சிலை ஒன்று வச்சு சாமி கும்பிட்டுங்கிறானுங்க. எவ்வளோ இடங்குது, ரோட்டில் தான் பந்தல் போடுறதுன்னு முடிவு பண்ணிடுறான். அந்த கோயிலுக்கு எதிர அவ்வளோ பெரிய இடங்குது, அங்கே போட்டுக்கலாம் தானே. அது என்னவோ தெரியல, அவ்வளோ போகிறாம நம்ம எத்தனை விற்றுட்டு அவனுக்கு யாரோ வந்து வாழ்ந்துங்கிறான்ல. இப்போ இல்லை, ரொம்ப காலமாக பண்ணுங்கிறானுங்க போல். மனுஷன் திருந்தத்துக்கு முடிவு பண்ணிட்டுக்கிறான். அந்த கம்பி என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, அப்படி வந்தீங்கன்னா கூட ஒரு இடத்துல வச்சுருக்கோம். குதிரை கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கும். இந்த ஐயனார் ஜாட்டி என்ன ஆகாது, அப்படி நிற்கும், பார்த்துக்கிறீங்களா? கயிறாக கம்பியாங்க, பாச கயிறுன்னு ஏதோ தப்பாக சொல்லிடுறாங்க. பாச கம்பி. எம்ம கையில் என்ன இருக்கும்? பாச கம்பி இருக்கும். ஒன்று பணத்தை மாற்றுங்க, இல்லை என்ன மாற்றுங்க, என்ன சொல்கிறது? பாச கம்பியை வச்சுட்டு பாச கயிறுன்னு சொல்லலாமா? சரி, ஆனால் ஏன் கீழே இல்லை வீசினே ஃபோட்டோவா? அது சிலை இல்லை. நான் பேப்பரில் வந்து காமிங்க ஒத்துக்கிறேன். அது குதிரைலாம் வச்சுக்கிறேன், அவ்வளோ பெரிய குதிரை, ஆளும் அப்படியே இருக்கிறான். அது ஜாட்டி மட்டும் அப்படி நின்றுக்குது, எப்படி எதுன்னு கேட்குறேன். உண்மையிலே ஒருத்தன் ஜாட்டி எப்படி எதுன்னு போயிருப்பான்? அப்படி தானே? அப்போ தொங்கின்னு தான் இருக்கான். இல்லை சுற்றுற மாதிரினா சுற்றின மாதிரி ஒரு ஃபேன்லாம் போட்டு கயிறு சுற்ற கொடுங்க, அப்படி தானே? நார்மலாக நான் கிள்ளியெல்லாம் பார்ப்பேன், காலி ஏன்டா ஆடலன்னு கேட்பேன். நிறைய பிரச்சனை இருக்குது அது கவர்மா. அது கொம்பு மேலே நின்று 2 பேர் நின்றுப்பாங்க, பார்த்துறீங்களா? அந்த குதிரையாண்ட அளவு 2 போலீஸ்காரன் வர இருப்பாங்க, அதில் ஃபுல் ட்ரெஸ்ஸில். ஏன் நம்ம கேட்கக்கூடாது? போனோமா, கற்பூரம் கொத்துனோமா, தேங்காய் வச்சோமா, பொங்கல் வச்சோமா, சாப்பிட்டோமா, வந்தோமா இருக்கணும். ஏன்டா அதெல்லாம் வச்சுக்கிறீங்க கேட்டால் சண்டை போடுவானுங்க. புத்திசாலிங்க செஞ்சுக்கிறாங்க, தாத்தா காலத்துலேருந்து அப்படி தாங்கிறாங்க. என்ன பண்ணுறது? பாச கம்பியாக கயிறா இல்லை, அவங்க இல்லை அப்படி சுற்றுறாரு, அப்படி வேகமான்றாங்களே. எனக்கு தெரியாது, நீங்கள் ஒரு 2 அணியாக பிரிஞ்சுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நானே தான் சொல்ல போகிறேன். ஆமாம், எமன், எருமாடு, பாச கம்பி, வேற ஐயோவே நீங்கள் படத்தில் பார்த்துருக்க முடியாது. எப்போனா எமன் பொண்டாட்டி கூட உட்காந்து பார்த்துக்கிறீங்க? இல்லை, எருமாடு மேலே தான் உட்காந்து நிற்பான். யம தர்மராஜா நம்ம சிங்கம் வச்சுக்கிற மாதிரி 2 எருமாடு வச்சுட்டு இருக்கோம், அப்படி தானே? ஏன் அவருடைய ஆசனம் எப்படி இருக்கான்? எருமாடு மேலே தான். ஏன் எருமாடு மேலே? சரி, இது இப்படி இருக்குதா? சிவன் எப்படி இருப்பார் பாருங்க. மாடு கூட்டம் பாம்பு வச்சுன்னு ஒருத்தன் உட்கார முடியுமா? மாடு அது பக்கத்தில் பாம்பு போனால் கம்முன்னு இருக்குமா? புள்ள உடம்புல அங்கங்கே பாம்பு மாட்டின் மேலே இருக்கும். அந்த அண்ணா அவன் மாடு சொல்லி வச்சு பயந்து ஓடாது, ஓடவே இல்லை, சைலண்டாகுது. இப்படிலாம் கேட்கக்கூடாது. அப்போ ஒரு பாம்பு வச்சிடல, பாம்பில் பாம்பு கலர் பொம்மைன்னு மாடு தெரிஞ்சுக்குது. இவன் வச்சுக்கிறது பாம்பு கிடையாது, என்ன பண்ணாது, கடிக்காதுன்ட்டு. புத்திசாலி மாடு. இவன் நம்மளை சாப்பிட மாட்டான். யார்? அந்த எருமை. என்ன பாசகர் வச்சுருந்தாலும் யார் அடிக்க போத்தில்ல? அவன் பாசகரை வச்சுன்னு எருமாடு அடிக்க மாட்டார். அவர் வெளியாங்கன்னா கம்பி போட்டு என்ன பண்ணுவார், வேற எல்லாம் இழுத்து போயிரு. அந்த ஜாட்டி வச்சு என்ன பண்ண மாட்டார். எருமை எப்போ போதோ அப்போ போவோம், எப்போ வருதோ அப்போது. இப்போ இதெல்லாம் உயர்ந்த தத்துவங்க, அப்படின்னா ஒத்துப்பீங்க? பெரிய ஞானத்தை அதுள்ள ஒழுகி வச்சுக்கிறாங்க, ஒத்துப்பீங்க? கண்ட இடத்துல ஊந்து கண்ட மேனிக்கு இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புன்ற எருமாடை மேலே யமன் வந்து என்ன பண்ணுவார், உட்காந்து போயிரு. எப்படி உட்காந்து எப்படி இருந்தீங்கன்னா எந்த சகதியினாலும் போய் ஊந்து எந்த அடையாளத்தைனாலும் ஏற்றுக்கின்னு சுய அடையாளமே இல்லாமல் எருமாட்டில் என்ன பெஞ்ச மாதிரி மழை பெஞ்ச மாதிரி, எருமாட்டு சூத்தில் மழை பெஞ்ச மாதிரி இருக்கிறானே. எருமாட்டு மேலே கூட சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி. என்னங்க, எருமாட்டு சூத்தில் மழை பெஞ்ச மாதிரி. அது எப்படி சூத்தில் மட்டும் மழை பெய்யும்? நானும் பார்ப்பேன். வால் போட்டு மூடினுக்குது அது. அது என்னவோ சொன்னாங்க, நான் சொன்னேன், அவ்வளோதான். என்னை வந்து நீங்கள் டீட்டெயிலாம் கேட்கக்கூடாது. அது சார் எருமாட்டு மேலே சுத்தம். ஆனால் எனக்கு தெரியும் வால் மூடின்னு இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிறீங்களா எருமாட்டை சுத்த? என்ன பண்ணியிருக்கான்? நீங்கள் சூத்துக்கு அப்புறமா வாழ்க்குதுன்னு நினச்சின்னு போகிறீங்க. முதுகுத்தன்லேருந்து வந்திருக்கும் அந்த வால். அந்த சூத்தை என்ன பண்ணியிருக்கேன், இது மூடின்னு இருக்கும். ஆம்பளை மாட்டுக்கு தனியாக இருக்கும், அதை மூட முடியாது, தனியாக தொங்கின்னு இருக்கும் நடுவில். எருமாட்டில் எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க?
தோல் எப்படி இருக்கான்? கருப்பாக தான் மேக்ஸிமம் இருக்கும். ஒரு சிலது கொஞ்சம் கலராக இருக்கும். அந்த ஒரு மாதிரி செவிலி கலரில் இருக்கும். 2 கலரில் இருக்குது மாடு. எல்லா மாடும் ஒரு மாதிரி கிடையாது. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் மாடாயிட்டீங்கன்னா உங்கள் மேலே என்ன இருப்பாங்க? ஏமன் தான் இருப்பார். இப்போ எருது எப்படி இருக்கும்? காலை போகும், ஏறு விழும், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் குளிப்பாட்டி வச்சுப்பாங்க. இல்லை நோக்கு தடி அதுவே எடுத்து போட்டுன்னு வண்டியை இழுக்கும், எல்லாம் பண்ணும், எல்லாம் பண்ணும், புரிஞ்சுக்கும். அது மேலே யார் உட்காந்துக்கிறாங்க? சிவன். இப்போ உங்கள் மேலே உட்காந்துக்கிறது சிவனா யமனா? சரி, நீங்கள் எருமாடு மாதிரி வாத்தியங்களாம் நம்மளை என்ன திடீராங்கப்பா. உங்களெல்லாம் எப்படி தின்னாலும் தெரியும். எருமை இவ்வளோ வயசாகுது, எருமை கடை வயசாகுது. நமக்கு எருமை கடைக்கு என்ன வயசு எனக்கு எப்படி தெரியும்? எங்கள் டீச்சருக்கு இதெல்லாம் தெரியும். உங்கள் டீச்சருங்களுக்கு தெரியுமா? இவங்கெல்லாம் ஸ்பெஷல் கோர்ஸ் ஃபஸ்ட்டு வந்துக்கிறாளுங்க இந்த டீச்சருங்கெல்லாம். ஆமாம், அவங்களுக்கு தனியாக அவங்களை இன்டர்வியூ பண்ணி கேட்கணும். டீச்சருங்கெல்லாம் கூப்பிட்டு நமக்கு நிறைய பிரச்சனை பஞ்சாயத்துக்கு இது டீச்சருங்களுக்கு எனக்கும். எருமாடு வயசாகுதுன்னு நீங்களே, எருமாட்டுக்கு என்ன வயசாகுது கேட்டால் கேட்கவே இல்லை. ரொம்ப தாராளமாக திட்டுவாளுங்க. அதுவும் அவங்க வீட்டுக்காரன் அவ்வளோ திட்டத்தெல்லாம் நம்மளான்னு சொல்லுவாளுங்க போல இது இல்லை திட்டுவாங்க. இப்போ டீச்சருங்களாம் நாகரிகமாயிட்டாங்க, திட்டுறது இல்லைன்னு நினைக்கிறேன். நான்சென்ஸ், இடியட், பிளடி ஃபூல் அப்படிதான். என்ன டீச்சர் எப்படி திட்டுவீங்க? நான்சென்ஸ் தான். நான்சென்ஸ் எப்படி டீச்சர்? சென்ஸ் இருந்தால் தானே. உங்களுக்கு சென்ஸ் இருக்குதா? என்னை பார்த்து பாடின திங்கிறீங்களே கேட்பான். உனக்கு சென்ஸ் இருக்குதா டீச்சர்? என்னை பார்த்து பாடின தெரியுங்களேன்னு கேட்டுப்பான். நம்ம கேட்கவே இல்லை. உன் சென்ஸை நாங்கள் ஒத்துக்கணும், என் சென்ஸை நீ தான் பண்ணா. அதான் நான் சென்ஸுன்னு தெரிஞ்சது இல்லை. அவன் என்னதுக்கு எனக்கு பாடின தெரியும் கேட்கணும் இல்லை. நம்ம என்னவோ சொல்லுவாங்களா இல்லையா? யாரெல்லாம் எருமாடுன்னு திட்டு வாங்கிக்கிறீங்க? ஒத்துக்குவீங்களா? நீங்கள் எருமாடு தானா? அப்போ நீங்கள் எருமாடை தான் இருந்தீங்களா? இப்போ எருமாடு மாதிரி தான் இருக்கிறீங்க. அங்கே ஒருத்தர் சந்தோஷமா போங்க கை தட்டி திரியிறான். திரி மட்டும் பார்த்துட்டு அது பின்னாடி எதனா சண்டை வந்துடும். வானா பார்க்கறதுக்கு எருமாடு மாதிரி இருக்கிறேன்னா அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் பாரு. இப்போ மட்டும் எப்படிங்கிற? நீ மனுஷி தானே. நம்மளாம் யாரு? மனிதர்கள் தானே. நம்மளை ஏன் எருமாடுன்னு சொன்னால் ஒத்துக்கணும்? ஏன் தெரியாது? எதிர்த்து பேச முடியாது டீச்சர் அப்படி தானே. இப்போ நீங்கள் இருந்து பேசுகிற மாதிரி நான் சின்ன வயசுலேயே பேசியிருந்தா இந்த பிரச்சனை வந்து இருக்காது. அந்த ஹரிதாஸை வாடா போடான்னு கூப்பிட்டு பின்னாடி சாரி கேட்டுங்க அந்த அப்பப்போ. அதெல்லாம் நீ குழந்தையா இருக்கும்போது சொன்னேன். இப்போ திட்டத்துக்காக கணக்காக வாடா போடான்ட்டுடான்னு கேட்பான். 5வது படிக்கும்போது அதே ஆள் தான். இல்லை சார் நான் உங்களை சொன்னது ஞாபகம் இருக்குதுன்னு. அதெல்லாம் மறந்துடுறா அப்படின்னாரு. மறக்க முடியாது சார். அப்போ ஞாபகம் வச்சுட்டான்ட்டு போயிடுவார். கணக்கெல்லாம் மறந்துரு, ஆனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோன்னுவார். அவர் கணக்கு வாதியார். அவர் கணக்கும் பண்ணியிருந்தார் ஸ்கூலில், அமராவதி டீச்சரை. இப்போ சொல்கிறீ என்ன நானா பண்ணுறது? இப்போ செத்துட்டு இருப்பாங்க 2 பேரும். எனக்கே 60 வயசு ஆகுதுன்னா அவங்களே எவ்வளோ வயசாயிருக்கா? அந்த தைரியத்தில் தான் பேசிக்கிறேன். தேடி ஏற்று போய் கசட்டில் போய் யார் அது ஹரிதாஸ், யார் அது அமராவதின்ட்டு புருஷன் முன்னாடி தகர வருன்னு நினைக்கிறீங்க? வரவே வராது. இது எவிடன்ஸ் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சார் நான் சத்சங்கத்துக்கு ஏதோ ஒன்று சொன்னேன். நான் அந்த ஸ்கூல்லே படிக்கலட்டு என்ன பண்ண முடியும்? அம்மா சொல்லி வைப்போம். ஏன்னா நம்ம பண்ணுறது போனதெல்லாம் அனுபவிச்சதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குல்ல. நம்ம பேர பிள்ளைங்கள்லாம் இல்லை நீங்கள்லாம் பார்த்தும்போது இந்த மாதிரிலாம் இந்த இங்கெல்லாம் பார்த்துட்டு வந்துக்கிறான். சைட் அடிச்சதெல்லாம் அப்பயே பார்த்துருந்துக்கிறான். அப்போ எனக்கு தெரியாது சைட் அடிக்கிறாங்கலாம். எனக்கு 17-18 வயசில் தான் தெரிஞ்சது. ஓ இவங்க 2 பேரும் சைட் அடிச்சுருந்துக்கிறாங்கன்ட்டு. அவங்க வீட்டை இவங்க வீட்டை இப்படி தான் சாப்பாடு ஊட்டிக்கணும் பொழுதுன்னு நினச்சிருந்தேன் நான். அதுக்கோரம் நாங்கள் வந்து இலையெல்லாம் வாங்கி போய் கொடுக்கணும். ஸ்கூலில் வச்சா அந்த மாதிரி காஃபியெல்லாம் வாங்கி வந்து கொடுக்கணும். டீச்சருக்கு கொடை பிடிக்கணும், பையத்துன்னு வரணும். அவங்க நந்து போனாங்கன்னா கூடவே போயிட்டு பையை கொடுத்துட்டு வீட்டில் வச்சுட்டு வரணும். இதெல்லாம் பண்ணுவாளுங்க. அந்த கார்ப்பரேட் ஸ்கூல் டீச்சர் பண்ணாத அட்டுழியுமே இப்போ கூட இதுதான் தெரியாது எனக்கு. அன்னைக்கு அவங்க வரும்போது நம்ம முன்னாடி போய் நின்றுக்கணும். அவங்க உரிமையாக வேலைக்காரனை கூப்பிட்ற மாதிரி கூடுவாங்க. சிவா எங்கடா இருக்கிறவா அப்படின்னா இன்னும் ஃபோன் இருந்தால் மெசேஜ் போட்டிருப்பாளுங்கிறது வாட்ஸ்அப்பில். அப்போது நல்ல வேலை அப்போ ஃபோன்லாம் இல்லாமல் போயிடுச்சு. கேட்க முடியும். இப்போ பொம்பளை பிள்ளைங்க 5வது படிக்கிற பொம்பளை பிள்ளைங்க 2 பேர் கூப்பிட்டு வச்சு காஃபி போட்டு கொடுக்கணும். சில பேர்லாம் தோசைலாம் சுட்டு சாப்பிட்லாம் இருக்கிறாங்க ஸ்கூல்லையே. சத்துணவுலேயே கறியெல்லாம் வாங்கி வரது தனியாக சரக்கு வச்சு வாத்தியாருங்களாம். இது மாதிரி அட்டுழி நேரத்தில் ஸ்கூல்லாம் இருக்குது. பார்க்கலாம் விஜய் சார் வந்துக்கிறாரு, எதனா பண்ணுவார் போடுறது இல்லை. தோசைலாம் சுடாதீங்க, இனிமேல் பட்டு பிஸா பர்கர் வாங்கி அனுப்பிச்சிட்றேன் சார். இப்போ ஒரு பாயிண்ட்டு சொல்லிடுறீங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எது எருமாடு மாதிரி வந்தால் என்ன பண்ணிப்பான்? மேலே ஏறிய யமன் உட்காந்துப்பான். நீங்கள் அந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு எவ்வளோ நேரம் வேறுபடி சுற்றி நிற்கிறீங்க தெரியுமா? இல்லை பசு மாதிரி இருந்தா எது மாதிரி இருந்தாக்கா? இப்போது எமை அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல. இப்போது உடம்பு எருமை, எமை யார்?
எமன் யாரியா? உங்கள் மனம். எமன் யார்? உங்கள். இப்போ எருது உங்கள் உடம்பு. அப்போ உங்கள் மனம் யார்? சிவன். அப்போ மனதுக்கு இன்னொரு பேர் யமன் அல்லது சிவன். இப்போ மனதை யமனா வச்சுக்கிறியா சிவனா வச்சுக்கிறியான்னு யார் தான் யோசிக்கணும்? எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் டீச்சர் எருமைன்னு சொன்னோன்னே நீங்கள் எருமையாகவே ஆகிட்டுருந்தா, ஸ்கூலுக்கு போனீங்கன்னா டீச்சர் உங்களை ஏன் எருமைன்னு திட்டினாங்கன்னா, நாங்கள் கண்ட சேரை பூசுவோம், நீங்கள் பூசின்னு போகிறீங்க, அதனால் நீங்கள் யார்? எருமை. அந்த எருமைக்கு அது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிற? புரிஞ்சுருக்காது. இப்போ கூட பார்த்து அந்த எருமை தீர்ந்துடும், தீர்ந்தது. எருமை எப்பவுமே என்ன தான்? எருமை தான். எவ்வளோ பெயிண்ட் வச்சா பசுமாடை ஆகும் அது? எருமாடை பிடிச்சி நல்லா பெயிண்ட்லாம் வச்சு, இல்லை பசு தோல் எதுவுமே மேலே போத்திக்கிறீங்க. சேரை பார்த்தா என்ன பண்ணா? ஆமாம், ஊந்து ஊந்து ஏந்துக்குமா இல்லையா? ஆல்மோஸ்ட் சூத்தில் மழை பெஞ்சா கம்மன் தான் போயின்னு இருக்கும். மேலே மழை பெஞ்சா புரியல, எங்கேயும் பெஞ்சா. இப்போ எருமாட்டு மேலே எங்கே பெஞ்சு? எருமாட்டு மேலே மூத்திரம் பெஞ்சு என்னவோ எருமாடி எனக்கு கண்டத்தில் என்ன பண்ணா? ஓ, எருது ரொம்ப சொரணையானது, அப்படி தானே? அடி எது அதிகமாக வாங்க? எருது தான். எருமாடி ஏன்? அது எருமையாச்சே, அது அடியே வாங்காது. ஏன்? ஏங்கன்னா வந்துடும். இந்த சமூகத்தில் பழிக்கிறோம்னா யாராக இருப்பானா? எதனா ஜாதியில் பூந்துன்னு வச்சு எருமாடாயிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்? அந்த சாக்கிலே நீங்கள் என்ன பண்ணிட்ட? கூட 4 மாடு வரும், நீங்கள் கூட சேர்ந்து என்ன பண்ணிக்கலாம்? ஆமாம். உனக்கு ஜோடி மாடு உனக்கு கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிற? ஏன்? உன்னை வண்டியிலே கட்ட முடியாது. நீ எதுலையும் கட்ட மாட்டாங்க, உன்னை வண்டியில் கட்ட மாட்டாங்க. ஏறு உழுத்துக்கு யூஸ் பண்ணலாம். அதிகபட்சமாக பால் கறந்து கொடுக்கலாம், தேவைப்பட்டால் அறுத்துப்பாங்க. கேரளாவுக்கு ஏற்றுமதி செய்யலாம். அதர்வைஸ் என்ன இல்லை, எருமாடு பால் நல்லா திக்காக இருக்கும், டீ போடுவாங்க, காப்பி போடுவாங்க, டீ கடைகள்லாம். எருமை தயிர் இதெல்லாம் ஓகே தான். ஆனால் பசு இந்த எருது பால் கறக்காது, ஆனால் வேலை பார்க்கும். கட்டி போட்டு வச்சுருப்பாங்க, டெய்லியும் 4 பொம்பளை விடுவாங்க, எட்டுன்னு வந்து வேலை பார்க்கலாம். யாருக்கே? யாருக்கே? சிவனை வச்சுக்கிறவனுக்கு. புரியுதா? கர்ப்பமாக்குறது ஒரு வேலையை வச்சுக்கலாம், வண்டிக்கு ஒரு வேலையை வச்சுக்கலாம். வண்டி இல்லைன்னா கொட்டையை வச்சுருவாங்க. நம்ம வண்டியை என்ன பண்ணுவாங்க? கொட்டையை கல் வச்சு நசிடுவாங்க. இப்போ கொட்டை நசுக்கிற மாடாகவும் ஆகக்கூடாது. எருமையாக இருந்தால் அந்த பக்கம் அது மேட்ரு முடிஞ்சிச்சு, எங்கே வேணா சாயம் மிஷினை சந்தோஷமாக அடிக்கலாம் மாட்டேன். இங்கே மொத்தமாக வச்சுருவாங்க. எதை? கொட்டையை. இப்போ கொட்டை வச்ச மாட்டுலேயும் சிவம் இருக்கும், ஆனால் அந்த மாடு என்ன மாடு? கொட்டை வச்ச மாடு. எருது கொட்டை வச்சுன்னா தானே வண்டி ஓட்டம் எல்லாம் பண்ணிருக்கோம். ஆனால் எந்த பசு மாடு பார்த்தாலும் ஒன்றுமே ஆகாது. ஏன்? வச்சிட்டாங்க. இது மாதிரி கொட்டை வச்ச மாடாக கூட நீ இருக்கலாம், எனக்கு தெரியாது. இப்போ கொட்டை வச்ச மாடு ஆன்மீகமான மாடா? இப்போ டெய்லியும் கர்ப்பமாக்கினுக்கிற மாடு ஆன்மீகமான மாடா? நீங்கள் தான், நான் இல்லை. உங்கள் இஷ்டம். நீங்கள் அது உங்கள் சாய்ஸ் யுவர்ஸ். நீங்கள் எந்த மாதிரி மாடுன்னு யாருக்கு இஷ்டம்? சார் கொட்டை வேறு யாரும் அடிக்கல, நாங்களே அடிச்சிக்கணும். நாங்கள் எப்போ பார்த்தாலும் யூடியூப்பில் செக்ஸ் படமாக பார்த்து இல்லை கையை வச்சு எங்களை எல்லாத்தையும் ஏந்துட்டோம். நாங்கள் யார் தான்? கொட்டைச்ச மாடு தான் அப்படின்னும் நீங்கள் போகலாம். அப்படிலாம் இல்லை சார், நாங்கள் எப்பவுமே இயல்பாக தாங்கிறோம், நல்லா தாங்கிறோம்னா அது உங்கள் இஷ்டம், எனக்கு தெரியாது. ஆனால் சம்பவம் இதுதான். யமன்னு ஒன்று இருந்தால் சிவன் ஒன்று இருக்கும். ரெண்டுமே என்ன தான்? மனதின் இன்னொரு பேர், பரிணாமம். அதுக்காக கதைகளை இப்படி சொல்லி வச்சுக்கிறாங்க. உண்மையிலே அப்படி சொல்லி வைக்கல. சிவன் கோயிலுக்கு போனால் ஒரு உட்காந்துருக்கும் ஒரு மாடு, அதுக்கு பேர் என்ன? நந்தி. கொட்டைச்ச மாடா கொட்டை அடிக்காத மாடா? ஏந்தினா கண்டுபிடிச்சி சொல்லுவோம் சார், அது உட்காந்துக்குது, நான் ஒன்றும் சேர்த்துக்கல, எழுப்பிட்டுன்னு கூட சொல்லுங்க. நந்தனார் போய்கிறாரு, உள்ளே போய் தேடி உள்ளே போயிருந்தாருன்னா அவருக்கு அந்த மாடு கொட்டை வச்ச மாடா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருப்பார். என்ன பண்ணுறானுங்க? நந்தனார் வெளியே நீக்கி வச்சு மாடு தள்ளிட்டுக்கிறானுங்க. கேட்டால் நந்தியை வழி விட்டுச்சுன்னு கதை சொல்கிறானுங்க. நீங்களும் ஒத்துனுக்கிறீங்க. எப்படி இருந்தாலும் ஜாதியில் கம்மியாக்கிறோம் உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணிட்டானுங்க ஒன்றுங்க? மாடியே தள்ளிட்டுக்கிறானுங்க. மாடு தானே, சிலை தானே, என்ன பண்ணிடலாம், மனுஷன் உள்ள வந்தால் தீட்டாயிடும். கிடையாது. ஒரு இடத்துக்கு புத்திசாலி போனால் கண்டுபிடிச்சிடுவான் எல்லாத்தையும். உங்கள் தில்லாலங்கடி வேலை என்ன ஆகிட்டா? நீங்கள் உங்கள் குடும்பமாக நீங்கள் வாழ்ந்து நிற்பீங்க. குடும்பமாக ஒரு கணவன் மனைவி பிள்ளைலாம் இருப்பாங்க, மாமியார் மருமகம் இருப்பாங்க. இந்த மாமியார்கார் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, நாத்தனாருன்னு இருப்பாங்கள்ல, அக்கா தங்கச்சிங்கெல்லாம், அவங்க பிள்ளைங்கெல்லாம் வீட்டுக்கு வந்து சோறு சாப்பிட்டு நல்லா இருப்பாங்க. அந்த அம்மா கணவனுக்கு
தான் பெற்ற குழந்தைங்களுக்கு, தான் நாத்தனார் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் சமைச்சு போட்டுருப்பா. யார்? ஒரு பெண். அந்த மாமியார் வந்து அப்படி தான் இருப்பாங்க. இப்போ அந்த வீட்டுக்கு யாரோ ஒரு புதுசாக விருந்தாளி வந்தவொடனே, என்னங்க இது, என்னம்மா நீ எல்லாருக்கும் நீ சோறாக்கி போட்டுனுக்கிற, இது என்ன கதை, அவங்க வீட்டில் அவங்க சோறாக்க மாட்டாங்களே, பிள்ளைங்க எங்கேயும் வந்துடுறாங்க, இது நல்லா ஆகுதுன்னு கேட்ட போய் தான் உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் ஒன்றும் தெரியாது, நடக்குதே என்ன தெரியாது. குடும்பம்னா அப்படித்தானே அப்படின்னு வைங்க. ஆமாம், எப்போ தெரியும்? ஒரு தெய்வம் வந்து, இப்போ அவங்களுக்கு பேர் கலகக்கார். அவங்க யார்? அவங்க உள்ள வீட்டுக்கு வந்தவங்க கலகமுட்டி. குடும்பத்தை என்ன பண்ணிட்டா? பிரிச்சிட்டா. ஆமாம் தானே? குடும்பத்தை பிரிச்சிட்டாளா, கண்ணை திறந்து வச்சிட்டாளா? இப்போ அவளுக்கு பேர் கண்ணாத்தாளா, இல்லை குடும்பத்தை கற்றுட்டாளா? உங்கள் பிரச்சனை, என் பிரச்சனையே இது. என் குடும்பத்தில் அப்படி கிடையாது. ஏன்? ஒரு காலத்தில் என் முன்னாடி ஏமாந்துருந்தா யார் முன்னதெல்லாம் வந்து சொன்னாங்க, அப்போ அவங்க கேட்க மாட்டா. எல்லாருக்கும் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு இருந்துட்டு இப்போ யாருமே கிட்ட வரதில்லைன்ற மாதிரி ஆகிட்டா சுதந்திரமாக. புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? அது வரைக்கும் நம்ம என்ன தெரியாது. அதனால் இந்த கலகக்காரங்களை வீட்டுக்கே வரக்கூடாது. என்ன பண்ணலாம்? அப்போ நம்ம இஷ்டத்துக்கு லிங்கத்தை வச்சுக்கலாம், பெல் வச்சுக்கலாம், தண்ணி ஊற்றலாம், மூத்திரம் பெய்யலாம், கக்கா போகலாம், அது எடுத்து போய் தீர்த்தன்னு எல்லோரும் குத்துடலாம், எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம், சந்தோஷமாக இல்லலாம். இந்த புத்திசாலி உள்ளே போனால் என்ன பண்ணுறான்? கண்டுபிடிச்சிடுவான். ஏன்டா லிங்கத்து மேலே தண்ணி ஊற்றுறீங்க, கீழே வந்து பணம் போச்சு வச்சு இது அழிடாதா, இது மாதிரி என்ன பண்ணாதீங்க, தண்ணி ஊற்றாதீங்க, ட்ரையாக வைங்க சொல்லுவானா இல்லையா? ஏமாற்ற முடியும்? அம்மா விட்டு ஆட்டிட்டு பாரு ஜலலிங்கம் தண்ணி இதுன்னு வைப்பான். இப்போ தான் ரிமிஸ் போய்கிறாரு. நேற்று நம்ம திருவானைக்காலைக்கு போட்ட பேர் பின்னாடி வந்துக்கிறாரு போல். இதுனா எக்ஸ்பைரி டேட்டு இல்லை, அவர் தான் ஃபோட்டோ வீடியோவில் போட்டு வச்சுக்கிறாங்க. நம்ம வாங்கி சாப்பிட்டு வந்தோமே, அவர் ஃபோட்டோலாம் போட்டு வச்சுக்கிறாங்க. இது இந்த டேட்டு எப்போ மேனுஃபேக்சரிங் செஞ்சுங்க, எக்ஸ்பைரி டேட்டுன்னா இது ஒன்றுமே காணும் தான் கேட்டுனுக்குறாங்க. நம்ம பேசினா கேட்குது போல் அரசாங்கத்துக்கு. நம்ம நேற்று தான் பேட்டரி பாக்ஸ் அதெல்லாம் பேசி வந்தோம்ல, கேட்டுக்குது. யாரோ இங்கேருந்து யாரோ பார்த்து யாரோ ஏர் ஆஃபீஸர் யாரோ உட்காந்துக்கிறீங்க புள்ளிக்குது, ரகசியமாக சொல்லிடுறீங்களா என்னன்னு தெரில. அப்போனா அந்த மாடு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிட போகிறான்றதுக்காக நந்தனார் என்ன பண்ணல உள்ள அந்த மனுஷன் பாட்டு பாடிக்கிறான். என்னப்பா நல்லவா என் தாயும். ஒரே ஆள் 2 ரோல் எப்படி எடுக்க முடியும்? நம்ம தான் ஒரு ஆள் 2 ரோல் எடுக்க முடியும். அப்போது ஜாதிய வன்மம், அசிங்கம் இதெல்லாம் திரும்ப அவங்க யார் தான்? அப்பா தோல் மேலே போகிறதுனால எருமாடு என்ன ஆகாது? எருதா ஆகாது. எருதா இருந்தாலும் கொட்டைச்சிட்டாக்க என்ன பண்ண முடியாது? அது உழைச்சின்னு தாங்கணும். அதுக்குள்ளே சிவன் இருக்கு, ஆனால் என்ன பண்ண முடியாது, அதில் உணர முடியாது. ஆனால் அங்கே சுதந்திரமாக இருக்கிறனால என்கிட்ட சிவன் இருக்குதுன்ட்டு வரவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுக்கான்? லோட் பண்ணுக்கும். அது ஆம்பளையோ பொம்பளையோ என்ன பண்ணுக்கான்? போயின்னுக்கும். இதை தடை செய்யறதுக்கு தான் காளைகளை சண்டை போட விடக்கூடாதுன்னுங்கிறாங்க. ஏன்? நீங்கள் காளை மாடை வளர்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இனப்பெருக்கலாம் நீங்கள் செஞ்சுப்பீங்க. ஆல்மா நீங்கள் இனப்பெருக்கம் செஞ்சீங்கன்னா எங்கள் மாடி எப்போ சேல்ஸ் ஆகும்? நாங்கள் அதுக்குன்னு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம்ல, மடி பெருசாக அம்மானு கத்துறது. அது யானை மாதிரியும் கத்துது, மாடு மாதிரியும் இருக்காது. இங்கேயே நான் கேட்டுக்கிறேன், என்னடா இது வித்தியாசமாக கத்துதுன்ட்டு. அல்மா தான் கண்டுபிடிச்சேன், இது ஊசி போட்ட மாடு அப்படின்ட்டு. அல்மா மாடு அம்மா நானுங்கள்ல, அது அம்மா நான் சொல்ல நினைக்கிறீங்க. அது இங்கிலீஷோ ஹிந்தியோ தெலுங்கோ மலையாளமோ ஒரு மொழியிலும் சேராது ஒரு கற்று நான் அப்படியாது. யானை பிள்ளுற மாதிரியும் பிள்ளுறாது, புனி உருமுறை மாதிரியும் உருமாது, சிங்கம் கதிக்கிற மாதிரியும் கண்டுக்காது. இப்போ என்ன பண்ணால் ஜெர்சி பஸ்ஸு எப்படி கற்றுன்னு புதுசாக கண்டுபிடிச்சி சொல்லணும். என்ன சொல்லலாம் பாருங்கள்? ஜெர்சி பஸ்ஸு என்ன பண்ணா? ஏன்னா உனக்கு புது வார்த்தை சொல்லுங்களேன். என்ன பண்ணோம்? இப்போ பஸ்ஸு வந்து அம்மா சொல்லலாம், ஜெர்சி பஸ்ஸு அந்நிய பாஷை பேசுகிறேன். ஜெர்சி பஸ் என்ன பண்ணோம்? அந்நிய பாஷை, மொழிகளுக்கு அப்பாற்பட்டு ஏலியன் கூட பேசுதோ நோவு தெரில. இது இப்போ நீங்கள் எந்த டைப் மாடு? உங்கள் உடம்பு எந்த மாதிரியான உடம்பு? நீங்கள் உங்கள் உடம்பை எப்படி பராமரிக்கிறீங்க? உடம்போட இயல்புன்னா இப்போ வந்துருங்க. இயல்புக்கு இன்னொரு பேர் யமன். இயல்புக்கு ஒரு இன்னொரு பேர் என்ன? யமன். ஒன்று சிவன், ஒன்று யமன். அது எதிர்ப்பதமாக இருந்தால் எனக்கு என்ன புரியுதுன்னா, என்னுடைய இயல்பு புரியுது. நான் யார் அப்படின்னு எனக்கு இயல்பு புரியுது. இயல்பு புரிஞ்சால் அவன் பேர் என்ன? யமன். யா மா என் யாவும் சேர்த்து யமன் போடலாம் தானே. புரியாதவன் போட்டான் யமன்னு, புரிஞ்சவன்னா தான் வச்சுக்கிறான். இப்போது யோக சாதனைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எதிரானா இயமம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறான். இயல்பை புரிந்து கொள். யாரோட இயல்பை? என்னோடய இயல்பை நான் புரிஞ்சுக்கணும். நான் என்னோடய உடம்பு என்ன பண்ணணும், என் மனம் என்ன பண்ணணும், என் உயிர் என்ன பண்ணணும், நான் யாரால் ஆனவன், நான் எப்படி இப்படி இருக்கிறேன், எனக்கு என்ன இந்த பிரச்சனைன்னு யார் கேட்கணும்?
இயல்பே புரிஞ்சிக்காத ஒரு மனுஷன் அவனோ சொன்னான்ட்டு போய் மேட்டு ஒன்று நீட்டாக எடுத்துன்னு போய் யோகா பண்ணுறேன்னு நானே என்ன செய்து நம்ம அவனை யோகா ஆசனம் பண்ணுறானா யோகா பண்ணுறானா சொல்ல தான் சொல்கிறானே ஒழுங்காக சொல்லலை யோகா ஆசனம் பண்ணுறானா யோகா பண்ணுறானா அப்போ நம்ம என்ன பண்ணுங்கிறான் இப்போ என்ன கேட்குறான் நீங்கள் யோகா டீச்சருன்றீங்க இன்னும் வயிறு கூட பேச வச்சுக்கிறீங்களேன்னு கேட்குறேன் நமக்கு யோகா டீச்சருக்கும் வயிறுக்கும் சம்மந்தம் இல்லை என்னங்க சொல்கிறீங்க யோகா டீச்சர்னால் வயிறுலாம் அப்படி ஒட்டு போயிருக்கணும் இளநீர் குடிக்கணும் கரிமீன் சாப்பிடக்கூடாது அப்படி ஒரு நளினமாக இருக்கணும் எப்படி 8 போட்டு நடக்கணும் நடக்கும்போதே இப்போ நடக்கும்போதே தெரியும் ஒரு யோகா டீச்சர் எப்படி நடப்பார் பார்த்துக்கிறீங்களா நீங்கள் நடந்து காட்டலாம் நான் கிளாஸ் ரூமில் நடந்து காட்டுறேன் இங்கே நடந்தால் நல்லா இருக்கு அவ்வளோ அழகாக நடக்கணும் ஏன் யோகா பண்ண என்ன ஆகிடும் உங்களுக்கு கால் இப்படி எடுத்து வச்சிங்கன்னா இந்த சுற்றி இப்படி மேலே இருக்கும் இந்த கால் எடுத்து வச்சிங்கன்னா இந்த சுற்றி இப்படி மேலே இருக்கும் அப்படியே போகும்போது அப்படியே எப்படி போவான் அப்படி தானே யோகா டீச்சர்னால் எப்படி இருப்பார் இப்படி நடிக்கணுமா ஆமாம் அப்படியா நீ நம்ம பாக்ஸர் மாதிரி இருக்கிற வயிறு வாயமாகிற என்ன இது இல்லை பேசவே முடியாது ரவுடி பையன் மாதிரி இருக்கிற நீ எல்லாம் எப்படிறா யோகா டீச்சர் நம்மள அவன் யோகா ஆசன டீச்சர்ரா நான் உனக்கு அடை யோகா தெரியுமா தெரியாது வட யோகா தான் தெரியும் அடை யோகான்னா யோகாயா என்ன பண்ணோம் ரோப்பை கீழே விட்டு காலை இப்படி மாட்டின்னு என்ன பண்ணணும் இப்படி பண்ண முடியாது வணக்கத்தை யோகா டீச்சர்னா காலு ரெண்டையும் தூக்கி என்ன பண்ண தலை பின்னாடி வச்சுன்னு வணக்கம் பண்ணிங்க கையில் போனால் சாதாரண டீச்சர் காலில் போனால் என்ன டீச்சரு இந்த எருமாடுங்களுக்கு நான் என்ன பண்ண முடியும் எந்த சேத்துல பொருள் தான் அந்த சேத்தை பூசின்னு வந்து என்ன சொல்லுங்குது நான் தான் இதுன்னு சொல்லுது ஒரிஜினல் கலரு கருப்பு ஆனால் அது ஒத்துக்கும் எருமாடுக்கிட்ட அது ஒரு கொம்பு வர முறிக்கணுக்குது நம்ம என்ன பண்ண தலையாட்டினா என்ன ஆகும் கீழ்ச்சிக்கும் நம்ம என்ன பண்ணோம் பார்த்து அந்த வடக்கிட்டலாம் பார்க்குவோமா ஓரமா பண்ணோம் இப்போ இயமம்னா இயல்பை புரிஞ்சுக்கிது ஒரு மனித இயல்பு என்ன மனிதன்னா எப்படி இருப்பான் ஒரு ஆண் எப்படி இருப்பான் ஒரு பெண் எப்படி இருப்பான் ஒரு பெண் எப்படி இருப்பான் ஒரு ஆண் எப்படி இருப்பா என்ன ஐயோ ஆப்போசிட்டாக பேசுகிற ஆண் எப்படி இருப்பாளா எல்லா உடம்பும் பொம்பளை தான் எல்லா உடம்புன்னா தான் பொம்பளை தான் நம்ம எப்போனா பால் கொடுக்க போகிறோமா இல்லவே இல்லை ஏன் கருப்பாக காம்பு வச்சுக்கிறான் ஏன் வச்சுக்கிறான் கேட்டிங்களா நீங்கள் ஆம்பளை எப்போனா பால் கொடுக்க போகிறானா எதனா தேவை இருக்குமா எதுக்கு கருப்பாக வச்சுக்கிறான் பாய்ச்சி வச்சுக்கிறான் கேட்டான் சிந்த வச்சுக்கிறான் ஏன் கசி பெருசாகிக்கா கூட நான் கிட்ட டெய்லியும் கொஞ்சம் காசி விட்றேன் சிந்தாதுன்னா பிராவே மாட்டிக்கலாம் என்ன இப்போ பிரச்சனை டெய்லி ட்ரைனிங் பண்ண என்ன ஆகும் நம்ம தான் பர்வேஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்துக்கிறோம்ல போதி பர்வேஸ் புக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்துக்கிறோம் இதில் ஒரு 9 முறை இதில் ஒரு 9 முறை முறைனா என்ன ஆகுமா போகுது என்ன பிரச்சனை என்ன சொல்கிற நம்ம மாமிக்கு அதெல்லாம் வர சொல்லி புரிய வச்சுக்கிறோம் உடம்பு எப்படி இது எப்படியா இது நமக்கு இருக்கிற மாதிரி மூத்திரம் பெய்யுது அவங்களுக்கு தனியாக ஒன்று தொங்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா சாராக பார்த்தீங்கன்னா தெரியும் அது எப்படி இதுன்னா சில பேர் பூ போல இருக்கும் சில பேருக்கு ரோஜா மொட்டு மாதிரியே இருந்திருக்கும் சில பேருக்கு ஒன்றுமே இல்லாமல் உள்ளே போயிட்டுருக்கோம் சில பேர் காணாது இருந்தேன்னா அசிங்கெல்லாம் பார்க்கக்கூடாது உடம்பு எப்படி இதப்பா இப்படியா இருக்குது பொம்பளையாக தான் இருக்குது அப்படி தானே பொம்மல்லேருந்து பரிணாம வளர்ச்சி அஞ்சதுனால அதுலனால ஆமையாகிறது கீழே மட்டும் தான் மாற்றிக்குது ஆனால் மேலெல்லாம் இப்படி தான் இருக்குது செட்டப்லாம் அப்படியே தான் இருக்குது அப்போ கொஞ்சம் தான் என்ன பண்ணிக்குது டிஃப்ரென்ஸ் காமிட்டிக்கிறவங்க கொஞ்சம் நமக்கு மேடுக்குது அவ்வளோதான் பொம்மல்லேருந்து வளர்ந்துக்கிறோம் பரிணாம வளர்ச்சி அஞ்சு அக்கார்டிங் டு பரிணாம வளர்ச்சி போனால் கூட சரி ஸோ நேச்சரே நம்ம உடம்பு என்ன தான் பொம்பளை தான் உடம்பு பொம்பளைன்னா மனசு ஆம்பளை தான் எல்லாருக்குமா இந்த இடத்துல அந்த இடத்துல பொதுவாக உடம்பு உயிர் வேறு மனசு வேறு இங்கே சொல்கிறேன் இங்கே உடம்பு பொம்பளை இங்கே உடம்பு பொம்பளை மனசு ஆம்பளையாக இருக்கலாம் பொம்பளையாக இருக்கலாம் மாடாக இருக்கலாம் மட்டையாக இருக்கலாம் நெத்திரியாது அலியாக இருக்கலாம் இப்படிலாம் எதில் மனசில் தான் எல்லா தன்மையும் மனசை சரி பண்ணால் உடம்புன்னா ஆகிடும் அது ஒரு டூல் அது ஒரு கருவி அதில் மோட்டர் ஸ்கில் நம்ம என்ன பண்ண முடிச்சா உர வச்சுக்க முடியும் உங்களுக்கு புரியல அதில் என்ன பண்ண முடியும் மோட்டர் ஸ்கில் பண்ணி கியூபாக்கெல்லாம் போய் நீங்கள் என்ன வேணுமோ இப்படி பண்ணி வந்துக்கலாம் நம்ம ஊரில் பாம்பே கொஞ்சம் ஃபேமஸ்ஸு அது வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஆனால் பெருசாக ஆக்க மாட்டாங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க இது ஸ்பெஷலிஸ்ட் எங்கடான்னா கியூபா தான் போனீங்கன்னா
உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஆனாவோ அல்லது பெண்ணாவோ உங்கள் உடம்புல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஏன் உடம்பு இயல்பாக பெண், அதில் கொஞ்சம் ஊட்டச்சத்து இல்லை இப்போ வேறு டூல்ஸ் எல்லாம் மாற்றினா என்னவா மாறிடும், ஆனால் மாறிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பொம்பளை ஆம்பளையா இல்லை ஆம்பளை என்ன பண்ணிடலாம், ஆல்ரெடி பொம்பளை தானே, ஈஸி. நீங்கள் பொம்பளைன்னு ஆப்ரேஷன் பண்ண போனால் ரொம்ப ஈஸி. அது தனியாக என்ன பண்ணுவாங்க, இங்கே கூட நம்ம ஊரில் சூடு காய்ச்சி அமைக்கிறது, எண்ணெய் வச்சு அமுக்கிறது, இது மாதிரிலாம் வேலைலாம் பண்ணுறது தான் கேள்விப்பட்டுக்கிறேன், நான் பார்த்ததில்லை. பட் சயின்டிஃபிக்காக நீங்கள் என்ன பண்ணிடலாம், சிண்ட்ரோம் நிறைய சிண்ட்ரோம்லாம் இருக்குது அந்த பக்கம் உடம்புல. ஆனால் என்ன தான் இதுதான் மனம். இப்போது என்னாச்சு, சிவனா யமனான்னா இயல்பை புரிந்து கொண்டால் எத்ததும் சிவனா இல்லை, நீயே சிவனா இல்லாம். மனம் தான் சிவன், உவமையாக இல்லை. எது உண்மையோ எது கடவுளோ எது சரியோ அதை கூட போய் சேர்ந்துடலாம். அதான் யோகம். யோகம்னா என்ன, யூனிட்டி வித்து காட், கடவுளை கூட போய் சேர்ந்துருது. கடவுள் எங்கேயோ வேற்று கிரகத்துலலாம் இல்லை. நாங்கள் ராக்கெட் விட்டு பார்த்தோம் கடவுளை காணோம், புக்கை எடுத்து பார்த்தோம் கடவுளை காணோன்னுங்கிறான் பைத்தியக்காரன். இதையும் துடிக்க வச்சுருக்கிறதே காரணம் என்ன தான், கடவுள் தான். கடவுள்லாம் ராக்கெட் விட்டு பார்க்கக்கூடாது, கையை தொட்டு பார்த்தாவே போதும். உங்கள் நாடி தொட்டு பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கடவுள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த நாடி துடித்து நிறுத்த சொல்ல பார்க்கலாம். அந்த நாய் என்ன, நாயே நிறுத்த முடியாது. ஆனால் எவனா கருப்பா சட்டை போட்டுன்னு கடவுள் இல்லைன்னு சொல்லுவான். நீங்களும் என்ன பண்ணி நிற்பீங்க, ஆமாம்மா அப்படின்னுவீங்க. நான் அந்த துடிக்கிறத என்ன பண்ண முடியும், கொஞ்சம் நிறுத்திட சொல்லலாம், துடிக்கிறத பார்க்கலாம். உங்கள் உடம்புக்குள்ளேருந்து என்ன பண்ணுது, கடத்துக்குள்ளே இருந்தாலும் அது பேர் என்ன, கடவுள் உள்கடைன்னு கதை சொல்லிட்டானுங்க. நிறைய பேர் நிறைய பேசி யூடியூப்லலாம் வர வந்து இஷ்டத்துக்கு பேசி என்ன வெட்டிக்கிறீங்க நீங்கள், முழுக்கு இருக்குது, முக்காக்கு இருக்குது, 90% இருக்குது, 99% இருக்குன்னு ஆகிட்டுக்கிறீங்களே தெளிவாக வெளியே வரதுன்னு முடிவுக்கே வரல. அப்போ யமன்னா எருமாட்டு மேலே இருப்பார், கொம்பு முளைச்சிருக்கோம். கொம்பியா முளைச்சிருச்சுன்னா ஆணவம். நாங்கள் மூளை யூஸ் பண்ண மாட்டோம், கொம்பை தான் யூஸ் பண்ணுவோம். எதை யூஸ் பண்ண மாட்டான், மூளையெல்லாம். இப்போ ஏதோ ஒரு மதவாதியை போய் திட்டுறோம் போகிறோன்னு வச்சிங்க, அவன் மூளை யூஸ் பண்ண மாட்டான், என்ன தான் யூஸ் பண்ணுவான், மூளையிலேருந்து வந்தது இல்லை கொம்பு. கத்தி கபடா வார்த்தை சட்டம் இதெல்லாம் என்ன தான், கொம்புங்க தான். இப்போ யமன்களுக்கு என்ன இருக்கான், ஏன் கொம்பு இருக்குதே, ஏற்கனவே மாட்டுக்கு கொம்பு இருக்குது, எருதாக இருந்தாலும் சரி எருமையாக இருந்தாலும் சரி. இப்போ மனுஷனுக்கு கொம்பு இருந்தால் யாரவன், கொம்பு 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 இருந்தா கொம்பு இந்த மேல் அதிகாரனுக்கு கொம்பு இருந்தா கொம்புலாம் பாட்டு எழுதிடுறாங்க, பார்த்துக்கிறீங்களா? இதெல்லாம் எங்கேருந்து வந்தது உனக்கு, டாக்டர் கொம்பு, மேல் ஜாதி கொம்பு, ஆம்பளை கொம்பு, பொம்பளை கொம்பு, கொம்புங்களை பலவிதமான கொம்பு இருக்குது. அறிவாளி கொம்பு, முட்டாள் கொம்பு, எனக்கு எதுவும் தெரியாதுன்ற கொம்பு, எனக்கு எல்லாம் தெரியுன்ற கொம்பு, ஒரே கொம்பு தான். இதுங்கெல்லாம் என்ன தான், யமன். அதெல்லாம் என்ன தான், யமன் தான். இயல்பை புரிஞ்சுக்கின்னு மனிதன் என்றால் மனித சுபாவம்னா அவனுக்கு ஆண் இருக்கும், பெண் இருக்கும், ஆண்மை இருக்கும், பெண்மை இருக்கும். அதை கொண்டாடுன்ற துணிச்சல் இருக்கும், கொண்டாடுவான். ஆமாம் தானே, கொண்டாடுவான். ஒன்று செய்ய அப்படி கொண்டாடக்கூடாதுன்னா கொட்டை வச்சுட்டு இருக்கணும். அப்போ என்ன பண்ண மாட்டான், அவன் கொண்டாட மாட்டான். இன் நேச்சர் இல்லை அவன். புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? அப்போ அவனுக்கு மனமிருந்தும் பயன் கிடையாது. கொட்டாச்சிலேருந்து கொட்டடிக்கிறது இல்லை, உன் கருத்து சுதந்திரத்தெல்லாம் பிடிங்கின்னு அவன் என்னவோ சொல்லி கொடுத்து அதை மனப்பாடம் பண்ண சொல்லி அந்த ஞாபகத்தோடு நீ சுற்றி தானே யார்த்தான் நீ கொட்டச்ச கொம்பு வச்சுங்கிறவன். இப்போ கொட்டச்சிட்டவனை நம்ம என்ன பண்ண முடியாது, பேசி புரிய வைக்க முடியும். அவங்ககிட்ட எந்த பொம்பளை எந்த மாதிரியான பொம்பளை காமிச்சா என்ன பொம்பளை கைக்கு எந்த காமிச்சாலும் என்ன பண்ணிருப்பான். அப்படியா, ஓ அப்படி அப்படிதான். ஏன் ஒன்றும் ஆகாது இல்லை. ஆனால் வண்டிக்கு மாடு கட்டினா பையனா செய்ய சொன்னா நல்லா ஆரோக்கியமா எல்லாம் ஓகே தான். ஆனால் நடக்கிறது மட்டும் நடக்க, அது மட்டும் ரகசியன்ற மாதிரி. அப்போ நம்ம தான் புரிஞ்சு வச்சுக்கணும் மனித இயல்பு அல்லது இயற்கையின் படைப்பு என்னான்ட்டு புரிஞ்சு வச்சுன்னா எனக்கு இருக்கிற மாதிரி அவனுக்கு இருக்கும். கொட்டாச்சி மாடு அடுத்த மாடு பற்றி யோசிக்க நினைக்கிறீங்க, ஏன் தெரியாது. கொட்டை அடிக்காத மாடுக்கு தான் தெரியும் இது வீரியமாக இருந்தால் வீரியம் இல்லையான்ட்டு. அப்போ மனிதர்கள்லாம் எப்போ வீரியமாக ஆவாங்கன்னா அவனை எந்த ஆளும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அவனை. அப்போ தான் அவன் என்ன பண்ணுவான், சிந்திப்பான். இல்லைன்னா அவன் சிந்தனை தளத்தையே ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. இப்படி தான் நீ என்ன பண்ணா சிந்திக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டான். என்னான்ட்டு, பொறுமையுடன் உமது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். என்னதான், பொறுமையுடன் உமது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம்
உறவு வேண்டும். இந்த பாட்டில் இந்த வரியை மட்டும் புரிஞ்சுன்னு நினைக்கிறீங்க. இப்போ போய் நான் சொல்கிறேன், சார் அதால் நான் தான் என்னை கூட உறவு வச்சுங்கன்னு கூப்பிட்டா வருவான்? வருவான்? ஏன்? அவன் சும்மா கனவுல ஏட்டுக்கிறான். உண்மையிலேயே ஒருமையுடன் யாரே நான் ஒருமையுடன் யார அவருடைய திருவடியை எப்பவுமே நினச்சினுக்கிற உத்தமன் நான். ஒத்துப்பான்? உத்தமருக்கு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? உத்தமர் சட்டை போடலாமா? நகை நட்டெல்லாம் போடலாமா? பொண்டாட்டி புள்ளியோட வாழலாமா? உத்தமர்னா எப்படி இருக்குண்ணா? கொட்டை வச்சுட்டுருப்பாயா? மாடு வண்டி இழுக்கணும், ஏறு விழணும், இதுதானே உத்தமரோட வேலை. ஏன் அந்த மாடே கொட்டச்ச மாடு என்ன தான் பாட்டு? இதுதான் கொட்டச்ச மாடு என்ன நியாயம் தான்? வண்டியை ஒழுங்காக ஓட்டணும், நோக்கு தடி மேலே எடுத்து போட்டுக்கணும், எஜமானன் தூங்கிட்டாலும் வீட்டுக்கு வந்துடணும், அப்படி தானே? அவன் போட்டு அழுத்தினாலும் பிடிச்சி இழுக்கணும். கலப்பையை கலப்பினா தான் நமக்கு, அவனுக்கு நெல் வரும், நமக்கு புல் வரும். அதனால் என்ன பண்ணணும்? ஏறு விட்டுறது யாருக்காக? நம்ம எஜமா யாருக்காக கஷ்டப்பட்டுனுக்கிறாரு? என்னயா நுனி வீட்டுக்கு, நடு மாட்டுக்கு, கடை காட்டுக்கு, நடுவில் இருக்குது நமக்கு தான். நம்ம தான் பெரிய, நம்ம தான் நடுவில் இருக்கிறோம். நடுவில் ரெண்டு எடுத்துட்டானுங்க, அது தெரியாது நமக்கு. சில பக்கங்களே இல்லை நமக்கு. என்ன ஆகிட்டுக்கிறேன் இப்போ நம்ம கூப்பிட்டுட்டே இல்லைடா அதெல்லாம் கிடையாது, நான் திரும்ப ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சு திரும்ப ஒட்டி வச்சிடறேன், எங்கே நான் செய்தாலும் சரி பண்ணிடுறேன்னாக்கா ஒத்துப்பான்? கொட்டச்ச மாடை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுகிறப்ப நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி என்ன பண்ண ரெண்டு ஜாயின் பண்ண, நீ கொட்டச்ச மாடு, நீ மாடு, இயல்பே உனக்கு என்ன தான்? உணர்றது, ஜாலியாக இருக்குது, கொண்டாட்டமாக இருக்குது, கொம்பு வச்சுக்கிறது, யாருன்னா எதிரி வந்தா மிரட்டுறது, கூட்டத்தை சேர்த்தவங்களெல்லாம் காப்பாற்றுறது, அப்படி தானே? மனித சமூகமே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இயல்பே புரிஞ்சுக்காம ஆயிட்டானுங்க. ஆனால் யோக சாதனை செஞ்ச ஒரு மனிதன் சொல்லிட்டு போயிடறான். ஒரு மனிதன் இல்லை, நிறைய பேர் இதை ஒரு லிஸ்ட்டாகவே போட்டுக்கிறானுங்க. 8 ஸ்டெப்புக்குதுரா: இயமம், நியமம், எண்ணில்லாத ஆதனம், பிரணாயாமம், பிரத்யலங்காரம், தாரணை, தியானம், நல்ல மனப்பாடம் பண்ணிட்டுக்கிறான் நிறைய பேர். ஆனால் என்னான்னே புரிஞ்சிக்காம. அப்போ இயல்பே முதல் ஸ்டெப்பே வைக்காத ஒருத்தன் எங்கேருந்து யோக சாதனை போய் அடைய முடியாது. அப்போ யமனை யாராலும் என்ன பண்ண முடியாது? வெல்ல முடியாது. இப்போது ஒருத்தர் சொல்கிறார் யமனையெல்லாம் வெல்ல முடியும், காலன்னு ஒன்று இல்லைன்னு. ஒருத்தன் கஞ்சா குடி பார்த்துட்டு காலா வாடா காலால் ஒதிப்பேன்னிக்கிறாயா? கஞ்சா குடி குஷ்டு போதியில் ஆல்மா யானைக்கு சொன்னாம தடவை கொடுத்து நச்சுக்கு எச்சு வச்சு செத்தும் போயிட்டுக்கிறான். சாவத்துக்கு 20 பேர் வரல, ஒரு பெரிய ஆளுன்னு இவனுக்கு சொல்லுங்கிறானுங்க. அப்போ ஏன் ஒத்துக்கலைன்னு கேட்டால் அதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பாட்டெல்லாம் எடுத்து பார்த்தா சிலதெல்லாம் நல்லாவும் சிலதெல்லாம் நல்லா இல்லாமையும். ஒரு அப்படின்னா ஆம்பளை பொம்பளை வச்சுன்னு விளையாடி இருந்துக்கிறான். காதல் அடி நீ எனக்கு, காந்தம் அடிய நான் உனக்கு, வீணை அடிய நீ எனக்கு, மீவும் உரல் நான் உனக்கு, நாங்கள் 2 பேரும் இப்படி தான் உனக்குன்னு எவனா பாட்டி இருந்துப்பான். விரல் வச்சுன்னு வீணை வாசிப்பானே, வாசிக்க வேண்டியதை வாசிப்பானே, உட்காந்து வீணை வாசிட்டு இருந்துக்கிறான். ஒரு நல்ல ஒரு வீரன், அழகானவன் வீரன், கத்தி சண்டைனா இப்படி போடுவேன் அப்படி போடுவேன், என் கத்தி ஏற்றி இப்படி சுற்றுவேன் என்ன அப்படின்னுவானா? நேராக கத்தி ஏற்றி போய் சண்டை போடுவானா? சண்டை பண்ணணுமா உட்காந்து எழுதினுக்கணுமா? யார் எழுதுவாங்க? அங்கே கை கால் முடிஞ்சிட்டு ஏன்னா இப்போ ஆர்மி ரிட்டையர்ட் ஆளுனா என்ன பண்ணிருப்பார்? ஆர்மியில் வேலை செய்யணும் எப்படி இருப்பான்? ஆர்மி ரிட்டையர்டு எப்படி இருப்பார்? இந்த ரிட்டையர்டு எம்ப்ளாயிங்களை வச்சுன்னு இந்த ஆர்மியில் அந்த சம்பவத்தெல்லாம் சொல்லணும் என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? சுட்டன்னுவான். நான் ஒரு வாட்டி சுட்டா 10 ஓட்டை விழணுவான். எதுலன்னு சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவன் செஞ்சது தோசை. அது ஓட்டை எத்தின்னு வந்துருக்கான். ஆமாம், நான் சுட்டேன்னா நிறைய ஓட்டை விழணும்னா என்ன அர்த்தம்? ஒரு குண்டில் எத்தனை ஓட்டையா விழான்? ஆமாம், நான் சுட்டா நிறைய ஓட்டை வந்துக்குதுன்னா என்ன அர்த்தம்? அவன் தெளிவாக தான் இருக்கிறான், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அப்போது யமன்னா உங்களுக்கு ஏன் யமன் வந்தான்? எருமாடு திரும்ப நீங்கள் எவனா எதனா சொன்னால் கேள்வி இல்லாமல் ஒத்துக்கிற யார் தான்? ஏன் எதெல்லாம் அது எது மேலே ஊற்றுனப்போ அது போனால் அப்படியே தான் காய்கறி எடுத்து ஊற்றுனா அப்படியே தான் போவோம். கண்டுக்க நினைக்கிறீங்க? வண்டி போய் ஆறுனு அடிங்களா என்ன பண்ண நினைக்கிற? திரும்பி கூட பார்க்காது, நம்ம தான் அதை பார்த்துக்கிறது.
ஒரு அச்சப்படுற மான் என்ன பண்ணுவான், ஆர்னச்சா மனுஷனை பார்த்தாவே ஓடிட்டோம். புலி, சிங்கம், கரடி ஓடிட்டோம். காட்டு விலங்குகள்லாம் கூட போயிடும். இந்த எருமாடு அப்படியே தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். எதனா சொன்னால் சொன்ன இருக்கும் நினைக்கிறீங்க. நேற்று தான் திட்டானே, நீ கம்னா என்னல்ல, டெய்லியும் திட்டுன்னு இருப்பான், நீ வச்சுங்கிறேன்ட்டு. ஏன் நான் தான் வச்சுங்கிறேன்னு சொல்லிட்டுனே இன்னும் என்ன உன் பிரச்சனைன்னு சொன்னால் கூட விடுவான். ஏன்? அது எருமாடு அப்படி தான், எவ்வளோ சொன்னாலும் என்ன பண்ணாது, சொன்னால் கூட புரிஞ்சுக்கான். எவ்வளோ சொல்லியும் புரிஞ்சுக்கலாம். அவன் யார்? அவன் யாராக இருப்பாங்கன்னு நீங்களா இருந்தீங்கன்னா வேறு பிரச்சனை. சில எருமாடுகளை திருத்த முடியும். ஏன்? சொர்ணம் இல்லாத போயிடுச்சு அதுக்கு. அது அப்படியே இருக்கும். அப்படி தானே, சூரியன் வரும், தூங்கின்னு இருக்கும், இல்லை வீடு குப்பையும் கூலமாக இருக்கும், செய்யாது. நம்ம எருமாட்டுக்கு வாழ்க்கப்பட்ட என்ன பண்ணுறது? நம்ம இப்போ என்னை வந்து கேள்வி கேட்க வேண்டியது தான். சார் சுற்றி எருமாடு இருக்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது திரும்ப கேட்பாங்க. இப்போ இந்த வாரம் இப்படி கேட்டாங்கல்ல, குடும்பத்தில் இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. இப்போ இந்த வீடியோ பார்த்தா அடுத்த வாட்டி என்னன்னு கேட்பாங்க. ஆமாம், சுற்றி மாடுங்களா கூட வாழ்ந்துக்கிறேன், என்ன பண்ணுறது? எருமாட்டு மேலே எடுத்துன்னு போய் ஏன் பன்னீரை தெளிக்கிறேன்னு கேட்குறேன் நான். சந்தனத்தை பன்னீரெல்லாம் எருமாட்டு மேலே தெளிச்சா அது தெரியும், என்ன பண்ணக்கூடாது. அது எருமாட்டு, அது எவ்வளோ செஞ்சாலும் என்ன பண்ணாது, அது அப்படியே இருக்க பிறந்துக்குது. அது என்ன பண்ண முடியுமா? என்ன பண்ண முடியும்? அந்த வீடு அப்படி தான் வச்சுன்னு இருக்கும். ஒரு பிளாட்ஃபார்மில் வாழும்போதே பிளாட்ஃபார்மே சுத்தமாக வச்சுப்பா பொம்பளை, பிளாட்ஃபார்மே சுத்தமாக வச்சுக்கிற ஆம்பளைலாம் இருக்கிறான். ஒரு நோட்டை, ஒரு புத்தகத்தை அடக்கி வைக்கிற விதம், சிந்திக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில பேர்லாம் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக இருப்பான். ஒரு பொருளை இங்கே தான் வைக்கணும், திரும்ப இங்கே தான் எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக வச்சுப்பாங்க சில பேர். எல்லோரும் செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்கள் வீட்டில் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க? உங்கள் வீட்டுங்கள எல்லாம் நீங்கள் தெரியாது. நீங்கள் எருமாடாக இருந்தால் தயவுசெய்து என்ன பண்ணுறீங்க, இப்போவே மாட்டுங்க. கொட்டச்ச மாடாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அது மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் விழிப்பு ஏற்பட்டு, ஆமாம் போல் ஏதாவது சொல்கிறதுல ஏதோ இருக்குதுன்னா மரியாதையாக வந்துடுங்க. என்ன பண்ணுவேன் நான், அப்புறம் ப்ரெசன்ட் பண்ணி இந்த கருத்து மயிறு மட்டையெல்லாம் என்னென்ன நடக்குதுன்றதெல்லாம் சொல்லி, உங்கள் சுயம் ஏன் அப்படி கெட்டு போயிடுச்சு, ஊக்கமாக நீங்கள் ஏன் நிமிந்து இல்லை, நீங்கள் ஏன் பார்த்து பழகலை, நீங்கள் ஏன் ஆனந்தமாக இல்லைன்னு சொல்லி, காலம் என்னன்னு சொல்லி உங்கள் கையிலையும் கொடுத்து என்ன பண்ணலாம், வாழ வச்சு அனுப்பலாம். இல்லை சார், நீங்கள் சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் புரிஞ்சுது, ஆனால் நாங்கள் அசல் எருமாடு தெரியுமா உங்களுக்கு, பசுத்தோல் போத்து வந்து பாடம் நடத்திட்டு போயிட்டோம், அது வெளியே போய் 2 வருஷம் போத்து தான் எங்களுக்கே புரிஞ்சுது. இப்போ தோல் கட்டிச்சு சார், நாங்கள் யார் தான் எருமாடு தானே, நான் போக முடியும். அப்புறமா நான் பண்ண ட்ரீட்மெண்ட்டு, மாத்திரை மருந்துக்கு தேவையானதுக்கெல்லாம் செலவுக்கு காசு வாங்கிட்டேன். இனிமேற்பட்டு ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் எப்படி இருந்தாலும் நாங்கள் யார் தான். நீங்கள் கூப்பிட்டு எங்களை எருதுன்னு ரொம்ப பாடலாம் நத்தி சரி பண்ணிங்களா, ஆனால் எங்களுக்கு வீட்டுக்கு போன பேர் தான் தெரிஞ்சுது நாங்கள் யார் தான். நான் என்ன செய்ய முடியும்? இப்போ நான் அப்போ ஏன்டா நீ பண்ணி ஆப்ரேஷன்லாம் பண்ணி தோலை பிரித்து பார்க்க தானே, நான் என்ன பண்ணுறது, அவ்வளோ நல்லா பேஸ்ட் பண்ணி ஒட்டின்னு வந்துக்கிறீங்க. உங்களை பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒட்டின்னு வந்துட்டேன், யார் தப்பு? நீங்கள் பீஸ் கொடுக்கும்போது நான் நினச்சின்னு இருப்பேன். நான் நீங்கள் பணம் கட்டி வரீங்கன்னா அப்படின்னா நினச்சிப்பேன். நான் எருது தான் நினச்சிப்பேன். அம்மா தானே அம்மா, அதெல்லாம் சும்மா சார், அது யாரோ கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. நான் இப்போ அசல் யார் தான் நானே. இந்த மாதிரிலாம் திட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா சத்சங்கத்தில்? இந்த மாதிரி திட்டணும் எனக்கு யாருமே சொன்ன இருக்கணும் நினைக்கிறீங்க கேட்குறவங்கலாம். பார்க்குறவங்க வேறு யாரையோ சொல்லுங்கிறான்னு நினச்சின்னு இருப்பான். யாருன்னா இப்போ பார்த்தா வீடியோ பார்க்குறாங்க, நம்மளை தான் இருந்தாலும் எருமாடு இருந்துட்டுனுக்கிறான்னு சொல்லுவான். இந்த பட்டை வச்சவன், கொட்டை போட்டவன், சிலுவை மாட்டினவன், தொப்பி போட்டவன்லாம் எதனா கோவம் வரும் நினைக்கிறீங்க இப்படி சொன்னால். ஆனால் இப்போ இப்படி சொன்ன அது மட்டும் கோவம் வரும். ஆனால் குறிப்பிட்ட ஒருத்தர் சொன்னால் கண்டிப்பாக கோவம் வரும். காமனாக எருமாடுன்னா நம்மளே இல்லைன்னு நினச்சிப்போம். ஆனால் எருமாட்டு மேலே என்ன பெஞ்சாலும் என்ன ஆகுது, சொன்ன கிடையாது. அது மாதிரி எருமாடுன்னு சொல்லி பேசி பேர் சொன்னே வராது. அதே இது போய் குத்தி கித்தி பண்ணால் 10வது நோ படிக்கிறேன், புது சைக்கிள் வாங்கின்னு போய்கிறேன். அந்த மார்க்கெட் வில்வாக்கம் மார்க்கெட்டில் நடந்து போயின்னு சைக்கிளில் போய்கிறேன். எருமாடு தட்டி விட்டா மாதிரி கடகன்னு ஓடி மேலே ஏறி புது வண்டி சைக்கிள் நசுக்கிச்சு. அங்கே இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கேட்டேன், யார் இந்த மாடுன்னாங்க. யாருமே எதுவுமே சொல்லலை. சைக்கிளை ஓரமாக வச்சுட்டு மாடை ஓட்டுன்னு வந்துட்டேன். நான் சைக்கிள் வேணால் மாடு போதும், எருமாடு தான்.
வீட்டுக்கு வந்த பிறகு என் அட்ரஸ் தேடின்னு வந்தார் ஒருத்தர். எந்த நான் அந்த எருமாடு பிரச்சனை இல்லை சார், சைக்கிளை ரெடி பண்ணி கொடுத்துருங்க. எடுத்துன்னு வந்து சைக்கிள் ரெடி பண்ணி கொடுத்தாரு. சைக்கிள் விசேஷமாக எருமாடு விசேஷமானா மாட்டில் எருமாடு விசேஷம். ஆனால் மனுஷனில் எருமாடு ஆனவனை எப்படி விசேஷன்றது? இப்போ எருமாடு கூட விசேஷம். ஏன்? விலை அதிகம், பால் கறக்கும். மாடாக இருந்தால் கூட ஓகே தான். ஆனால் மனுஷன் மாடாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ உங்களில் யாருன்னா மாடாக இருந்தீங்கன்னா யார் மாற்றிங்கன்னா? இப்போ யமன் ஏன் வரான் உங்களுக்கு? ஏன்டா உலகத்தில் இருக்கிற எல்லாம் சாவுறான்? எல்லாம் சாவுறான் தானே? ஏன் சாவுறான்? பழக்க தோஷம். நம்மளும் செத்துடலான்ட்டு. சில பேர் சாக மாட்டேன்றான். பீ மேலே மூத்த மேலே பத்துனேங்கிறான். ஏன் அவன் சாவலை? அது எங்கேருந்தோ வரும்னு நினச்சிங்கிறான். இந்த எருமாடுக்கு மேலே வரும் சாவு வராது. ஏன்? சனி அவன் சாவு நல்லா இருக்காது. நோய் வாய்ப்பட்டு நூடுல்ஸ் ஆகி புண்ணு பூச்சி போய் போராடி சாவுறது. இல்லைன்னா எதனா உடம்புல ஆர்கான் எதனா பார்த்து புண்ணியம் பண்ணால் தான் ஆச்சு. ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சானா, இந்த பிளட்டு கிளாட் ஆகி மூளை செத்துச்சானா, இல்லை நுரையீரலில் எதனா பிரச்சனை வந்துச்சானா, லிவர் எதனா ஃபங்க்ஷன் ஆகாமல் போயிடுச்சுன்னா தான் கொஞ்சம் சீக்கிரமாக அழகாக செத்துருவான். அதர்வைஸ் எல்லாம் அரையும் குறையுமா ஓடின்னு இருக்கும். வண்டி என்னவாது கொடை சாஞ்சி ஊந்துட்டுருக்கும், சுற்றி நாற்று வச்சுன்னுக்கும். எப்படா சாவான் சனின்னு நிறைய திட்டியே இருப்பாங்க காதிலே. இன்னும் இந்த அளவுக்கு சாவு வராமல் இருக்கிறானே அப்படின்ட்டு. இல்லை புள்ள பாடு எடுத்து கஷ்டப்பட்டுருப்பான், பொண்டாட்டி பாடு எடுத்து கஷ்டப்பட்டுருப்பா, உறவினர்கள்லாம் விட்டு விலகி இருப்பாங்க. அப்போ கூட என்ன மாட்டான், அட்லீஸ்ட் யமன் வந்தால் கூட பரவாயில்லன்ற மாதிரி கூட இருக்குது. அது கூட என்ன பண்ணாது அவனுக்கு? ஏன்னா அந்த எருமாட்டு மேலே யமன் கூட உட்கார முடியாது. சில எருமாடு இருக்குது, அது மேலே என்ன பண்ண முடியாது. ஏன்? யமன் எந்த மாதிரி எருமாட்டில் தான் உட்காருவான்னு முதல்லே சொன்னேன். குளிச்சுட்டு வர மேலே தான் உட்கார்ந்து வந்துருப்பார். குளிக்காத எருமாடு மேலே என்ன பண்ணுறது இல்லை, யமனும் உட்காரது இல்லை. அவன் கூட கொஞ்சம் கெட்டிக்காரனாக இருக்கிறான். அப்போது உங்கள் மாட்டை, தட் மீன்ஸ் உங்கள் உடம்பை எப்படி வச்சுக்க போகிறீங்க? எருமாடா எதிராவா இல்லை கொட்டை வச்ச மாடாக மாற்ற போகிறீங்களான்னு யார் இஷ்டம்? என்னை பொறுத்த வரைக்கும் நீ மாடாக இருப்பியான்னு தெரியாது. மனிதனுக்கு இந்த பிரச்சனை இல்லை. தெளிந்த மனிதன் புரிஞ்சுப்பான். ஆமாம், வாழ்க்கை அழகானது, கொண்டாட்டத்துக்குரியது, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வந்துக்கிறோம். நான் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், என் தேவையை நான் தான் நிறைவேற்றணும், எனக்கானதை நான் வாழ்ந்து காட்டணும், என்ன நான் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு யார் நினைக்கினா? நினைக்கலனா டைப்பாக இருக்குது. அப்போ யமன் எப்போ வரான்னா இந்த மாதிரி வாழ்கிறதுனால தான் யமன் வரான். இல்லைன்னா என்ன பண்ண மாட்டான், யமன் வர மாட்டான், சிவன் தான் வருவான். சிவன் வந்தால் யாருன்னா வானான்னு சொல்லுவான், வெல்கம் பண்ணிட்டு என்ன பண்ணுவான், அப்படி தானே? அவர் என்ன பண்ண மாட்டார், பாசக்கயிறெலாம் போட மாட்டார், அது கம்பியெல்லாம் வச்சுருக்க மாட்டார். அந்த பாச கம்பி வச்சுன்னு சிவன் வர மாட்டார். அல்மா என்ன பண்ணார், கட்டி அணைச்சிப்பார். அப்போ தான் நீங்கள் யார் ஆகிட்டீங்க, யோக சாதனைய. அப்போ தான் நீங்கள் யார், யோகி. சிவனை கட்டி பிடிக்கிற தகுதி இல்லைன்னா பாவம் தான். ஸோ யமனோ எருதேறி யமனோட நினை அப்படின்லாம் சொல்லுவாங்க. வாழ்க்கை ரொம்ப நல்லதுன்னு வர பாட்டு எழுதியிருப்பான். ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாருக்கு மிகவே. அந்த அடியார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உன் அடிமை. யாருக்கு? கடவுளோட அடிமை, உன்னுடைய படைப்பு. நான் யார்? உன்னோட படைப்பு. என்னை மனிதனாக கொண்டாட வச்சுக்கிறேன். மனித பண்போடு நான் என்ன பண்ணான், வாழணும். எனக்கு அறிவு இருக்கிறதுனால என்னை எல்லோரும் சுற்றி ஏமாத்துறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிறதுனால எனக்கு என்ன பண்ணுறாங்க, கண்டதெல்லாம் திணிச்சு நினைவாட்டில் தூய்மை இல்லாமல் அசிங்கத்தெல்லாம் நினப்பில் வச்சுக்கிறேன். எனக்கு இது சாக்கடைன்னு எனக்கு புரியுது. எல்லோரும் மனிதர்கள், எல்லோரும் கொண்டாட வந்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியுது. அவன் ஏன்னா எருமாடாவோ பசுமாடாவோ ஆகிட்டா அது யார் பிரச்சனை? அவன் பிரச்சனை. நான் என் உடம்பு கொண்டாடுற மாதிரி அவனும் அவன் உடம்ப கொண்டாடட்டும். நான் நல்லா இருக்கிற மாதிரி அவனும் நல்லா இருக்கட்டும். நான் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி அவனும் மகிழ்ச்சியாக இருக்கணும். யார் நினைப்பான்? வாழ்கிறவன். வாழாதவன் 99.9 பேர் வாழாதவனுக்கு தான். சுற்றி யோசித்து பார்த்தோம்னா வாழவே இல்லை. தாலி கட்டிட்டு புக்கை படி நிற்கிறான். என்னத்தை சேர்த்து நம்ம எதனா செய்ய முடியும்? புக்கை வந்து பிடிஎஃப் ரீடர்கிட்ட கொடுத்தா வச்சுட்டு போயிடும். ஃபோனில் போட்டு அந்த புக்கை பிடிஎஃப் ரீடரில் போட்டு என்ன பண்ணலாம்? மோகத்தில் நான் படிக்கும் மாணிக்க வாசகமே. மோகத்தில் எதை? வாசகத்தை.
வாழலாமா இல்லையா? கொண்டாட தெரிஞ்சவனுக்கு வாழ்க்கை. கோயிலுக்கு போனால் சிலையெல்லாம் எப்படி செஞ்சு வச்சுக்கிறாங்க, தனித்தனியாக விட்டுக்கிறானுங்க. யமனை கூட சும்மா விடக்கூடாதுன்னு ஐயோ விட்டுக்கிறானுங்க. கூட யமனை கூட என்ன பண்ணல, சும்மா விடவே இல்லை. கூட யாரை விட்டுக்கிறாங்க, ஐயோவே விட்டுக்கிறாங்க. அப்போ நீ எப்படி வாழணும்? வாழ்க்கை கொண்டாட்டத்துக்குரியது. நீ வாழ்கிறன்னா பித்தியாருக்கு உதவியாக இருக்கணும்னா இம்மிடியட்டாக என்ன பண்ணணும்? நீங்கள் ஆனாவோ பெண்ணாவோ வந்து ஒரு கல்யாணம் பண்ணிங்கன்னா எப்படி ஆகுறீங்க? நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. கல்யாணம் பண்ணின்னு வேலை செய்ய முடியலன்னா அதுக்கு என்ன இருக்குது? நமக்கு தான் எலக்ட்ரிஷன் இருக்கிறாரு, ப்ளம்பர் இருக்கிறாரு, என்ன நமக்கு எது முடியாது என்ன பண்ணலாம்? கூப்பிட்டு என்ன பண்ணலாம்? ப்ளம்பரை கூப்பிட்டுக்கலாம், இல்லை எலக்ட்ரிஷனை கூப்பிட்டுக்கலாம், தெரியாது நமக்கு. கார்பெண்டரை கூப்பிட்டுக்கலாம், யார் இஷ்டம்? முடியலண்ணா அப்படி தானே. அப்போ எந்த வேலையும் நமக்கு முடியாது, அந்த வேலைக்கு என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு குடும்ப நடத்துறதுக்கு ஸ்டவ் நம்மளா செஞ்சோம்? யாருன்னா நாங்களே ஸ்டவ் செஞ்சு வச்சுக்கிறோம் சார், கேஸ் ஸ்டவ் நாங்கள் தான் செஞ்சோம் சொல்லுவீங்க. எங்கே வாங்கினீங்க? எந்த கடையில்? என்ன பேர்? எத்தனை கம்பெனிக்கு இது? டைப்பாக இருக்குது, டிசைன் பார்த்து வாங்கிட்டு வந்து மாட்டிக்கலாம். எதை? கேஸ் ஸ்டவ்வை. பால் பாக்கெட்டு ஊர் கம்பெனியா? ஊருப்பட்ட கம்பெனிக்கு இது. சோறு ஊருப்பட்ட, பாத்திரங்க ஊருக்கப்பட்ட. இப்போ பீங்கான்னு வச்சுக்கலாம், வேறுலாம் இது. கிளாஸ் பிளேட்லாம் இருக்குது, ஸ்டெயிலு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, சில்வரு, எவர் சில்வரு, கோல்டு வச்சுக்கலாமா இல்லையா? அப்போ குடும்ப நடத்துறதுக்கு நம்மளே எல்லாத்தையும் செஞ்சுன்னு முடியும். ஆனால் குடும்பம் நடத்தலாம். புரியவே இல்லை. குடும்ப நடத்துனா என்னன்னு தெரில, குடும்பம்னா என்னான்னு தெரில. இந்த எருமாடுங்களுக்கு என்ன செய்யாதுன்னா அந்த மேலே பூச்சி தான் தெரியும், வேறு ஒன்றா தெரியாது. அது குளிக்குதானா குளிக்குமானா குளிக்காது. புரிஞ்சிட்ருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நான் பேசுனதெல்லாம் தயவுசெய்து திட்டம் தான் நினச்சா திரும்ப இந்த வீடியோவை பார்க்காதீங்க. என்ன பண்ணாதீங்க, இல்லை பார்க்குறவங்கள சொல்கிறேன், ஒரு வாட்டி பார்த்தீங்களா? பார்க்காதீங்க. எப்படியும் 1000-2000 பேர் தான் பார்க்குறாங்க. 1,45,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் வீடியோ எத்தனை பேர் தான்? அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை % பார்க்குறாங்க? அப்போ இதான உன் பிரச்சனை, நாங்கள் சப்ஸ்கிரைப் விட்டு போயிடணும் கூட போயிடுங்க, நான் என்ன பண்ண முடியும்? அதுவும் உங்கள் இஷ்டம்தான். இல்லை இவ்வளோ தெளிவாகவும் நேர்மையாகவும் பேசிங்கிறேன், சப்ஸ்கிரைப் கூடுறனாலும் அதுவும் யார் இஷ்டம்தான். நான் சொல்லவே மாட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன். நீங்கள் ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணி உட்காந்துருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வேறு எங்கன்னா போய் சாராய்களில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. ஒருத்தன் சொல்லிட்டான், குடிக்கும் போதெல்லாம் உன் வீடியோ தான் பார்க்க முடியுதுன்றாயா? என்னடா இல்லை, நான் எப்போவுமே தனியாகவே குடிக்கிறதில்ல, உனக்கு தான் குடிக்கிறேன். என்னன்னாக்கா குடிக்கும் போது தான் என் வீடியோவே ஞாபகத்துக்கு வருது தான். அது எனக்கு அனுப்பிச்சிக்கிறான், எத்தனை பேருக்கு அனுப்பிச்சானோ தெரியல. இது மாதிரி நான் குடிக்கும் போதெல்லாம் இந்த ஆள் வீடியோ தான் பார்ப்பேன்ட்டு. ஒரு காலத்தில் விஜய் நினச்சார்னா சாராய கடையிலலாம் என் வீடியோ போட்டு விட்ருவார். ஏன்னா குடிகாரங்கள் பார்க்குறதுக்கான ஒரு வீடியோ. என்ன பண்ணுங்க இந்த வீடியோவை, நாளைக்கு சேல்ஸ் ஆகலைனாக்கா நான் வர சொல்லிடுறேன், குடிமகன் நான் தான் குடிப்பேன் வர சொல்லிடுறேன். இல்லை என்ன பண்ணலாம், அதை பிட்டம் மட்டும் போட்டேன் மாதிரி சிவிவைக்கு குடிச்சிக்கிறாரு. நீங்கள் கடையில் வந்து என்ன பண்ணுங்க, குடிங்கன்னு கூட. சாராய கடையில் வியாபாரம் அவ்வளோ ஆன்மீகம் யாருக்கு தெரியும்? அங்கே தான் விற்கணுன்னா என்ன பண்ண முடியும்? எங்கன்னா யாருன்னா எப்படின்னா விற்றுன்னு போட்டோம். ஆனால் நீங்கள் யமன் வராமல் இருக்குது என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? மனசை சிவனாக்கி. சிவன் எல்லாருக்குமானவன். சிவன் வெற்றிடம் யாருக்கு வாய்ப்பு கொடுத்துக்குது? மனிதன் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்? என்கிட்ட யார் பேசலாம்? நான் யாரை நல்லா இருக்குன்னு நினைக்கலாம்? நீங்களும் அப்படி தான். நான் இன்னும் அதான் சிவனாவர்த்துனா என்ன? நான் எல்லாருக்கும் உதவியாக இருப்பேன், எல்லாரு கூடவும் பேசுவேன், எல்லாருக்கும் சந்தர்ப்பம் தருவேன். யார் பேசினாலும் அவங்க பேச்சுக்கு செவி மடிப்பேன். தப்பாக இருந்தால் தப்புன்னு அவங்கக்கிட்டேயே சொல்லுவேன், சரிண்ணா சரின்னும் சொல்லுவேன், எனக்கு பிடிக்கலன்னும் சொல்லுவேன், வேணும்னா வேணும்னுவேன், வானான்னுவேன். யார் வாழ்க்கையில் நானாக போய் தலையிட மாட்டேன், வம்பு தும்புக்கு போக மாட்டேன். யார் நினைக்கினா? நீங்கள் நினைத்தால் சிவன் ஒருவார் நீங்கள் சமாதி அடையணும். இது நீங்கள் என்கிட்ட வந்து பயிற்சியெல்லாம் அடையணும்லாம் இல்லை. உங்கள் இயல்பை நீங்கள் கொண்டாடினா அதே மாதிரி தான் எதிராளியும் இயல்பை கொண்டாடுவாருன்னா அது பேர் நியாயம். மற்றபடி நீங்கள் எக்ஸசைஸு வேலை செஞ்சாவே அது ஆசனம் தான். தனியாலாம் உட்காந்து ஆசனம்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை. பிராணாயாமம்னா சுவாசிக்கிறீங்க, தூங்கினாவே நீங்கள் சரியாக தான் சுவாசிப்பீங்க. தூக்கத்தில் யாருன்னா வேறு மாதிரி கடுமுடாக சுவாசிக்க முடியவே முடியாது. எவ்வளோ சொல்லி கொடுத்தோம் அவனுக்கு இவ்வளோ காற்று எழுன்ட்டு போய் ஊந்தவே என்ன ஆகுறீங்க? ஆமாம், அதெல்லாம் யார் வேலை? பட்சம் வேலை. தனியாக நீங்கள் சுவாசிக்கிறீங்கன்னா அது சாமர்த்தியம் தான். சாதாரணமாக தூங்கினவே என்ன தான் ஆகிட்டான்? பிராணாயாமம். பித்தி அலங்காரம் சொல்ல வேண்டியதில்லை. பவுடர் பூசுறீங்க, குளிக்கிறீங்கன்னாவே உடம்பெல்லாம் கவனிக்கிறது தான். தியானம், தாரணை, சமாதியெல்லாம் கொஞ்சம் டஃப்பு தான். ஒரு குருவை சந்திக்கிறது தான் நல்லது.
பட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஎம்ஐமே இன்னும் உங்களுக்கு சரியாக ஒருத்தனும் சொல்லலை. நீங்கள் எங்கே நிற்கல, இஎம்ஐமே புரியாமல் மேட் எதுன்னு போய் பாய் போட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. சாதாரணமாக வணக்கம் கணக்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் விட்டு வாழ்க வளமுடன் வெண்டைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய்லாம் சொன்னீங்கன்னா பாவம் தான். நீங்கள் உங்களோட ஒரு கேடு கட்ட ஈனப்பிரிவி இல்லவே இல்லை. என்னங்க வாழ்க வளமுடன் நல்ல வார்த்தை தானே, எதையும் சொல்லக்கூடாதுன்றீங்கன்னா வாழ்க வளமுடன் சொல்லலாம். சாவுட்லையா? யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன்னா என்னது, எப்படி வாழ்வார் அவர்? வாழ்வே தெரியாது வாழ்க வளமுடன். ஒருத்தன் அஞ்சறியோடு சுற்றிங்கிறான் வாழ்க வளமுடன் என்ன பண்ணுவான், எப்படி வாழ்வான்? ஒருத்தன் கக்கூஸ் வேணுங்கிறான் அவனை வாழ்க வளமுடன் என்ன சொல்லுவான்? அவனுக்கே அவனை பிடிக்காமல் வந்துக்கிறான், அவனை போய் வாழ்க வளமுடன் என்ன பண்ணுவான்? என்னன்னே தெரியாமல் எல்லாரையும் போய் என்ன சொல்லக்கூடாது, வாழ்க்கை வேண்டுக்கெல்லாம் எல்லாருக்கிட்டையும் போய் சேல்ஸ் பண்ணக்கூடாது. வியாபாரம் பண்ணுறதுன்னா வியாபாரம் பண்ணிங்க, நீங்களே நல்லவங்கன்னு நடிக்கிறதுக்காக ஒரு வார்த்தை வேணும்னா என்ன பண்ணீங்க, அதெல்லாம் கூட வச்சுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எருமைங்களை என்ன பண்ண முடியாது, நான் அது எருமாடாக பொருந்துச்சு, எவ்வளோ தேய்ச்சா வெள்ளை கலர் மாறவே மாறாது. கொட்டை அடிச்சிட்டு மாடு நான் என்ன பண்ணலாம், கொட்டை அடிச்ச மாடு கூட சரி பண்ண முடியாது என்னால். ஆனால் எருமாட்டை ஒன்றும் செய்ய முடியாது. அது மாதிரி நீங்கள் அண்ணா எருமாடா இருந்தீங்கன்னா நீங்கள் இருக்க முடியாது. இங்கே வந்தால் யாரும் எருமாடா இருக்க முடியாது. வண்டிங்கிறதுனால சொல்கிறேன்னு வச்சு போகிறீங்க, ஒரு எருமாடு இங்கே வராது. ஏன்? ஆமாம், அந்த எருமாடு வீடியோவே பார்க்காது. ஏன் எருமாடால் வீடியோ பார்க்க முடியாது? பார்த்த உடனே தெரியும் எப்படிலாம் பேசிக்கிறாங்க. முதல்ல அது எருமாடுன்ற எண்ணெய், அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன் எண்ணத்துக்கு எண்ணம் தெரியும்ல, அதனால் அது எருமாடுன்றதுனால என்னை பார்த்தோன்னே டக்குன்னு கண்டுபிடிச்சோன்னா அது ஏமா எருமாடுன்ட்டு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பசுமாடாக இருந்து கொட்டடிக்கப்பட்டிருந்தாலும் யார் சரியாகும்னா ட்ரீட்மெண்ட்லாம் போய் என்ன பண்ணிடலாம், சரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் எகிரி குச்சி ஓடிங்கிடி திரும்ப விளையாடினா என்ன ஆகிடும், அந்த நசுக்கப்பட்ட நரம்பு திரும்ப புத்துணர்ச்சி பெற்று விட்டுடும். உங்கள் மூளை செல்லில் போட்டு அழுத்தி நசுக்கி வச்சுக்கலாம். கண்டதெல்லாம் கற்று கொடுத்து உங்களுக்கு மூன்றாவது கண் விழிப்போல சாதாரணமாக வரதில்லை நிறைய பேருக்கு. இங்கே வந்தால் கம்பல்சரி நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா, ஆனால் பயிற்சியை நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதுதான் பெரிய அதிசயம். சரி, ஊரெலாம் வரும், துடிக்க ஆரம்பிக்கும், அப்பா விட்டுருவீங்க. ஏன் மாதிரி பயிற்சி நீங்கள் விட்டீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற எருமாடுங்க உங்களை மாற்றிடும், நீங்களும் ஒரு எருமாடாக மாறிடுவீங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஆல்மா நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதே எங்களுக்கு வந்துச்சுன்னுவீங்க, இந்த ஆள் தான் பண்ணான்னு சொல்ல மாட்டீங்க. பரவாயில்ல, என்ன சொல்லாகடி பரவாயில்ல, துடிச்சது உங்களுக்கு இல்லை, நடந்து எங்கே உங்கள் உடம்புல. அது அதிகமாக்கிக்க வேண்டியது யார் கேட்டுக்குதே, உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ என்ன விட்டாலும் என்ன பண்ணாதீங்க, பயிற்சியை விடாதீங்க. இது மாதிரி அவனா சொல்லுவான் நான் பாருங்க. அதுக்கப்புறமா யார் வச்சுட்டான், இதுக்கப்புறமா யார் வாயிலேன்னு யார் பிரச்சனை, சரியா? கடவுள் உண்டு, கடவுளை கூட சேர்றதும் உண்டு, சாவு இல்லாத ஒரு வாழ்க்கை உண்டு, சமாதி சாதிக்கிறது உண்டு, பிரிவேற்ற ஒரு நிலை உண்டு. அதுக்கு நீங்கள் எந்த ரொம்ப மெனக்கெட்டு கஷ்டத்தெல்லாம் பட வேணாம். உங்களை கொண்டாடணும், உங்களை மதிக்கணும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். உங்களை மதிக்கலைன்னா நீங்கள் பாவம் தான். சார் அதான் நான் ஐயர் தானே, என்னையா மதிக்கணும்னாதீங்க. ஐயருனாவே நீங்கள் உங்களை மதிக்கலைன்னு அர்த்தம். புரியுதா? நான் தான் பாப்பார பையன் தானே, இந்த ஊரே நான் அசிங்கமாக சொன்னேன், நான் பாப்பா நான் வந்துட்டேன். நான் என்ன மதிக்கணும்னா, நீ பாப்பான்னு சொல்லும் போதே நீ உன்னை மதிக்கலை. இந்த நியூஸ்லலாம் பார்க்குறேன், அமைச்சருங்கள்லாம் இவர் ஐயரில் இந்த அமைச்சிருக்கிறாரு, இந்த ஜாதியில் இந்த அமைச்சர், இவங்கெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சானுங்கன்னு தெரில. அவனும் மனுஷன் இல்லை போல். இந்த சமூகத்தை சேர்ந்த அமைச்சர் இத்தனை பேர் இருக்கிறானுங்க, இவங்களை திருத்த முடியாது நினைக்கிறீங்க இவனுங்களே. நீங்கள் அப்போ ஒரு டிவி நியூஸ் பார்த்தவே உங்கள் மனம் எருமாடாக மாறிடும். அதுமாதிரி நம்ம சமூகத்தில் எந்த அமைச்சிருக்கிறாருன்னு தேடுவீங்க. ஒருத்தன் கேட்குறான், 40 பேர் ரிசர்வ் தொகுதிக்குது 234, இவருனா ஜாதி பார்க்காம எப்படி ரிசர்வ் தொகுதியில் யார் நிற்க வச்சாருன்னு கேட்குறான். நியாயமான கேள்வி தானே. இதில் வர சாட்டை எடுத்து ஊரை திருத்துறான்றான் அந்த சனியை, அவனை தித்திக்கு தெரில. அப்போது ஜாதி பார்க்கறது ஒரு வேலையை வச்சுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க, இங்கே செட்டப்பே பண்ணி வச்சுக்கிறானுங்க. அது விடுதலை அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுதான் அவங்க பிரச்சனை. நான் சொல்கிறேன், நீங்கள் எருமாடே கிடையாது, இல்லை நாங்கள் எருமாடு தான் அப்படின்னாலும் குளிச்ச மாடாக இருந்தீங்கன்னா மேலே யார் நம்ம வச்சுப்போம். அட்லீஸ்ட் குளிக்கிறதுக்குனாச்சும் கற்றுன்னு எருமாடவே இருந்தால் கூட என்ன பண்ணுங்க, குளிச்சுன்னு நல்லபடி சாவிங்க. இல்லைன்னா அதுவும் கிடையாது, யமனும் ஏற மாட்டான் மேலே. அது மாதிரி என்ன பண்ண முடியாது, நீங்கள் சாவும் முடியாது, தருதலே ஆகிடுவீங்க. பார்த்து யமனை இதுக்கு மேலே சொல்ல முடியாது. அதுமா நீங்கள் போய் கனவுல போய் பாச கயிறா கம்பியா நாலுமா குத்தின மாதிரி காலைல கனவு சொன்னீங்கன்னா இன்னும் மோசமான நிலைமைக்கு போடுவீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி கனவு வரக்கூடாது. ஏன் கனவு கூட வரக்கூடாது. கனவுல நீங்கள் எப்படி தானேண்ணா நல்லா நந்தவனத்தில் இருக்கிற மாதிரி, நல்லா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, கொண்டாட்டமாகிற மாதிரியே எப்போதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க. சரியா? கோடையிலையும் மழை பெஞ்சு கடவுள் நம்மளை எப்படி வச்சுக்கிறாரு, சில்லுன்னு வச்சுக்கிறாரு. நம்ம எப்படி இருக்கலாம்,
சந்தோஷம், கொண்டாட்டம், நம்ம பிறப்புரிமை. எப்போதும் மறக்காதீங்க. எதை கொண்டாட்டம்? என்னது? பிறப்பு. யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனை எல்லா கேள்விக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு தான். கொண்டாட்டம் என் பிறப்புரிமை. அது யாருக்காகவும் எதற்காகவும்? அவர் தான். நீங்கள் ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருங்க. வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்க்குறேன். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.